கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த இரண்டாவது ஆராதனையில் உங்களோடு பேசும்படியாக, உங்களோடு இடைபடும்படியாக தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக உணர்த்தி கற்பித்து பேசும்படி சொன்ன வார்த்தை எபேசுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனம் 16 வரை நான் வாசிக்கிறேன். மேலிருந்து படித்தா நேரம் ஆகும் ரொம்ப. நீங்கள் வீட்டில் போய் அதை படித்து கொள்ளுங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். 3 வசனம், முத்தான வசனம், மகிமையான வசனம். எபேசு சபைக்கு, எபேசில் இருக்கிற கண்காணிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, சபையார்களுக்கு, அங்க இருக்கிற உத்தம புருஷர்களுக்கு, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பவுலடிகள் எழுதின அருமையான நிருபம். இதுல என்ன எழுதுறாரு? தூங்குகிற நீ. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியத்துல நம்மளையும் அறியாமல் நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோம். தூக்கம் நமக்கு தேவை, ஆனா அளவுக்கு மீறின தூக்கம் ஆபத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் புஸ்தகத்துல அழகா எழுதுறாரு 23:21, தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும். ரொம்ப தூக்கம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே தொழிலா இருக்கு. எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தரித்திரம் வழிப்போக்கை போல வருமா. தூங்கிக்கிட்டே இருந்தா நம்முடைய வாழ்க்கையில தரித்திரம் வந்துடும். அது எப்படி இருக்கும்? வழிப்போக்கணும் வருவது போல. ரோட்ல போறவன் வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணுவது போல நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடும். இங்க அழகா நீதிமொழிகள் எழுதின சாலமோன் எழுதுறாரு, தூக்கம் கந்தையை கொண்டு வரும். கந்தைனா இயலாமைய, இல்லாமைய, தரித்திரத்தை, வேதனைய, கஷ்டத்தை கொண்டு வரும். தூக்கம் தேவை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நம்மளை காக்குகிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவரு நம்மளை தூங்காம உறங்காம பாதுகாக்கிறாரு. ஆனா நாம தூக்கத்தையே நம்முடைய தெய்வமாக, தொழிலாக, எண்ணமாக, பொழுதுபோக்காக, நம்முடைய வாழ்க்கையாக நம்ம இன்னைக்கு அநேகர் வைத்திருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க. காலையில் எந்திரிப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, மத்தியானம் தூங்குவாங்க, சாயந்தரம் தூங்குவாங்க. வாழ்க்கை முழுவதுல 24 மணி நேரத்துல அதிக மணி நேரம் தூக்கத்துக்கு இடம் கொடுப்பாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எலும்பு. இது ஒரு வகையான தூக்கம். இன்னொரு வகையான தூக்கம் இருக்கு, ஆவிக்குரிய தூக்கம். எப்ப பார்த்தாலும் வேதத்தை விட்டுட்டு, பரிசுத்தத்தை விட்டுட்டு, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு உலகத்துல தூங்கிக்கிட்டே இருக்கிறது, உலகத்து வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அது ஒரு வகையான தூக்கம். அது பரலோகத்துக்குரிய விழிப்பில்லாத ஒரு தூக்கம். எப்ப பார்த்தாலும் மார்த்தாள் போலேயே உலகம் உலகம் உலகம், வேலை 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 இது ஒரு வகையான தூக்கம். இப்ப இந்த 2 தூக்கத்துல எதை குறித்து பேச போறோம்னா, பரலோகத்துக்கு போறதுக்கு முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு தூக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை இந்த நாளில் பேசும்படி ஆவியானவர் உணர்த்தி உங்களோடு பேச கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளை அறியாமலேயே ஆவிக்குரிய தூக்கத்துல இருக்கிறோம், ஆவிக்குரிய விழிப்புணர்வு இல்லாம. அதனாலதான் அவர் எழுதுறாரு, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது உன்னை கிறிஸ்து பிரகாசிப்பிக்க பண்ணுவாரு. நமக்கு ஆவிக்குரிய தூக்கம். எல்லாம் இங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் அப்படியே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வேதத்தை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் வேதத்தை படிக்காம இருப்பாங்க. எல்லாரும் பரலோகத்துக்கு போவதுக்கு ஆயத்தமாகி கொண்டு இருப்பாங்க, சில பேர் ஆயத்தம் இல்லாமல் இருப்பாங்க. அந்த உணர்வு இல்லாத ஒரு தூக்கம். பாருங்களேன், வேதத்துல நிறைய இடத்துல தூக்கத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி சில வசனங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எல்லாரும் எடுக்கலாம், வேதத்தை எடுத்து நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், கர்த்தருடைய நாம மகிமைக்காக கொஞ்சம் திருப்பி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை அழகழகா எழுதியிருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். சோம்பேறியே, எப்படி பைபிள்ல இருக்கு? இல்லை, நமக்கு என்ன பேர் கொடுத்துருக்கிறாரு? என்ன என்ன சொல்லுங்க, நானே சொல்லல. சோம்பேறியே, நீ எப்பொழுது எவ்வளவு நேரம் படுத்திருப்ப?
எப்போதும் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்ப. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ரொம்ப தூங்குனா தரித்திரம் வரும், வழிப்போக்கனை போல வரும், ஆயுதம் அணிந்தவனை போல வரும். நல்ல கோலியாத்து மாதிரியே வந்து நிற்கும், நல்ல ஆயுதத்தை போட்டுட்டு உன் வாசல்ல நிற்கும். நீ தான் தூக்கத்துக்கு இடம் கொடுத்துருக்கிறிய. என்ன தூக்கம்? ஆவிக்குரிய தூக்கம். எதையுமே உணராம அப்படியே இருக்காது. பரலோகம் ஒன்று இருக்கு, நரகம் ஒன்று இருக்கு, மறு வாழ்க்கை ஒன்று இருக்கு. நம்ம வாழ போற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை, நிலையற்ற ஒரு வாழ்க்கை. இதை உணர விடாதபடி பிசாசு உனக்கு ஒரு நல்ல தூக்கத்தை, ஆவிக்குரிய தூக்கம், அப்படியே எதையுமே நினைக்க விடாம உலகத்தையே பார்த்துக்கிட்டு அலைய விடுறான்ல, இது ஒரு வகை. இதைத்தான் இங்கே எழுதுறாரு, நீ போய் எறும்பை பாரு. அதுக்கு தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை, எஜமானனும் இல்லை. ஆனால் அது சுறுசுறுப்பாக தன்னுடைய எதிர்காலத்துக்குன்னு வேலை செய்யுது. ஆனால் நம்ம நிலையான ஒரு இடத்துக்கு போகணுமே, அந்த இடத்துக்கு போய் சேரணுமே, அதுக்கு நம்ம என்ன வேலை செய்கிறோம், அதுக்காக நம்ம என்ன பிரயாசப்படுறோம், அதுக்காக நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம், அதற்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் என்பதை நம்ம இன்னைக்கு உணரும்படி தான் கர்த்தர் தூங்குகிற நீ என்று சொல்றாரு. நமக்கு இன்னைக்கு உலகப்புறமான தூக்கம் அல்ல, இது ஆவிக்குரிய தூக்கம். ஒரு உணர்வற்ற மந்த தன்மை. ஜபமா ஒரு 10 நிமிஷம், வேத வாசிப்பா ஒரு அதிகாரம், ஜபத்துக்கு போறதா அந்த கால ஜபம் ரொம்ப குறைவான நேரம். அதில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஆரம்பிச்சா 5:45 வரையும், 5:55 வரையும், இன்னும் சொல்ல போனால் 6 மணி வரையும் வருவாங்க. வந்துட்டு 6:30க்கு கரெக்டாக முடிக்கணும். அரை மணி நேரம் உட்காந்துட்டு நாங்களும் வந்தோம்னு சொல்லி ஒரு பெரிய பெத்த பேர் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க போறத பார்த்தா, அடே அப்பா, பெரிய சாகச வீரர்கள் மாதிரி எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஒரு மாதிரி வந்து 2 மணி நேரம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி கைத்தட்டி பாட்டு பாடி துதிச்சு மேலே விழுந்து கீழே விழுந்து பரலோகம் போய் வந்தது மாதிரி ஒரு மனநிறைவு அடைஞ்சு அவங்க போறதை நான் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுவேன். இப்படி போறாங்களே, உணர்வே இல்லையே. தேவனை துதிப்பதற்கு மனமற்றவர்களாக, கைத்தட்ட மனமற்றவர்களாக, வசனம் கேட்க மனமற்றவர்களாக, கர்த்தருடைய ஊழியத்திற்கு முந்தி அடித்து வர உணர்வற்றவர்களாக கடமைக்கு வந்து போகிறார்களே என்று சொல்லி அங்கலாய்ப்பது நான் உண்டு. இன்னைக்கு இங்கே இருக்கிற உங்களிலும் அப்படித்தான். கர்த்தருடைய ஊழியம் நடக்குதுன்னா நம்ம தலைதெறிக்க வந்து நிற்க வேண்டாமா? கர்த்தரை ஆராதிக்க முந்தி கொள்ள வேண்டாமா? கர்த்தரை மகிமைப்படுத்த நம்ம முந்தி கொள்ள வேண்டாமா? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நம் முதலாளாய் நிற்க வேண்டாமா? தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு பாருங்களே, வேதம் சொல்லுது, நீ போய் சோம்பேறிக எறும்பை போய் பாரு. அதுக்கு தலைவனும் இல்லை, எஜமானனும் இல்லை, சொல்ற ஆளும் இல்லை, கேட்கிற ஆளும் இல்லை, கேள்வி கேட்கவும் ஆள் இல்லை. ஆனா அது எதிர்காலத்துக்கு வேண்டியதுக்காக வேலை செய்தான். இன்னும் பாருங்களேன், வேதம் சொல்லுது, அழகாய் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 23:29 வாசித்து பார்க்கலாம். இதெல்லாம் செய்திக்கு ஆதாரமா எடுத்த பகுதி. இதெல்லாம் நம்ம வேடிக்கையா நினைக்கிறோம், ஆனா நம்மகிட்டயும் அது இந்த காரியம் இருக்குதுங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும், ஒத்துக்கொள்ளணும். எதையுமே முதல்ல ஒத்துக்கொண்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்திருவாரு. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நம்மகிட்ட இருக்கிற தவறை ஆவியானவர் சொல்லும் பொழுது, ஆமா ஆண்டவரே, நானும் இப்படிதான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா விட்டு உங்களை மாத்திடுவார். இங்க பாருங்களே, இதை படிக்கிறப்ப நம்ம வேற மாதிரி நினைப்போம். இதை நல்லா ஊன்றி படிச்சோம்னா உங்களுக்கு புரியும். நம்ம இந்த கேட்டகரியில தான் இருக்கிறோம். 29, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வருணமா இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் பொழுது நீ அதை பாராதே, அது மெதுவாய் உனக்குள்ளே இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல உன்னை கடிக்கும், விரியனை போல தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரியை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடு கடலிலே சயனித்திருக்கிறவனை போலவும் பாய்மர தட்டிலே படுத்திருக்கிறவனை போலவும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவும் இல்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணையும் இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பார். இது கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லிடுவோம். யாருக்கு? உலக மனுஷர்கள், மதுபானம் பண்றவங்க, அவங்களுக்கு தான். அந்த மதுபானம் பண்றவங்க ஒரு மயக்கத்திலே இருப்பாங்களாம்.
அது சுய நினைவு இல்லாமலேயே இருப்பாங்களாம். தான் நினைவு இல்லாமல் வேறு ஒரு நினைவில் இருப்பாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற ஆள் வேற. அந்த உள்ளே இருக்கிற ஆளுக்கு உள்ளே போனோடனே என்னதான் அடித்தாலும் அவருக்கு உரைக்கவே இருக்காது. என்ன இருக்காது, வேதம் சொல்லுது பாரு, அடித்தார்கள் ஆனால் சொரணை இல்லையா, எழுதியிருக்கு பாரு. அவருக்கு சொரணை கிடையாது, அடிவில். என்னை அடித்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு ஒன்றுமே செய்யல, சொரணை வரல. நான் இன்னொரு ஆட்டை எப்போ விழித்து எலும்பு அங்கே போவேன், இன்னொரு ஆட்டை எப்போ குடிப்பேன்னு அவங்க சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அந்த மதுபானம் அவங்கள மயக்கி வைத்திருக்குதான். இது உலக மதுபானம். இன்னொரு மதுபானம் இந்த உலகம் என்கிற மதுபானம். இந்த உலக மதுபானமும் நம்மளையும் இப்படி தான் வச்சிருக்கு. எப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஓடி 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 எப்படா விழிப்போம், நாளைக்கு எப்படி சம்பாதிக்கலாம், நாளானைக்கு எப்படி சம்பாதிக்கலாம், நாளானைக்கு எப்படி சம்பாதிக்கலாம். இப்படியே இது ஒரு வகையான மது போதை. இப்படியே இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கமே ஒழிய ஒரு நாள் உன்னதத்தில் போய் நிற்கணுமே. அவர் திடீர்னு இன்னைக்கு ராத்திரி நம்மளை கூப்பிட்டுட்டாருன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம அவரை தேடி இருக்கிறோமா? அவரை ஆராதிச்சிருக்கிறோமா? அவரிடத்துல போவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த நிமிஷத்துல அவர் வெளிப்பட்டாருன்னா நான் அவருடைய வருகையில மறுரூபமாக ஆயத்தமா இருக்கிறேனா? இன்று கர்த்தரின் இடத்துல கூப்பிட்டு கணக்கு ஒப்புவின்னு சொன்னா நான் கணக்கு ஒப்புவிக்க ஆயத்தமா இருக்கிறேனா என்கிற உணர்வு இல்லாமல் இந்த மதுபார போனதற்கார எப்படி கிடக்கிறானோ அதுபோல உலகம் என்கிற மது போதையில நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. கர்த்தர் சொன்னார், நாளைக்காய் கவலைப்படாதுன்னு சொன்னார். ஆனா எத்தனை பேர் கவலைப்படாத ஆளுகள்? நாளை எதனா உனக்காய் கவலைப்படுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வசனம் கவலைப்பட விடுவதே கிடையாது. நம்ம ஓட உழைக்க அதுலேயே நம்ம நேரத்தை செலவிடுறோம். ஆனா கர்த்தருக்காய் நம்ம செலவிட்ட நேரம் எவ்வளவு? அதனாலதான் சொல்ற, நீ மரித்து போய் கிடக்கிற, உன் ஆவி செத்து போய் கிடக்கு, உன் உணர்வு செத்து போய் கிடக்கு, நீ பரலோகத்தை தேடாமல் இருக்கிற, நீ 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகாமல் இருக்கிற, நீ ரகசிய வருகைக்கு நீ ஆயத்தமாகாமல் இருக்கிற. என்னுடைய வருகையில நீ ஆயத்தமா எதிர்கொண்டு வருவதற்கு கற்புள்ள கன்னிகைகள் போல உன்னிடத்துல பரிசுத்தம் என்கிற அலங்காரம் இல்லை, தீபம் இல்லை, ஆயத்தம் என்கிற தீவெட்டி இல்லை. என்னுடைய வருகைக்கு நீ இன்னும் ஆயத்தமாகாமல் உலகம் என்கிற மது போதையில நீ இருக்கிற. அவங்களுக்கு என்னன்னு வேதம் சொல்லுது? யாருக்கு வேதனை? உலக மது குடிக்கிறவனுக்கு வேதனைனா நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்பில்லாமல் உலக மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு நமக்கு வேதனை வருங்க. இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணாருன்னா சம்புரலமாய் சாப்பிட்டான். அவனுக்கு வேதம் சொல்லுது, தேவனை அறியாதவன் அவன் மனம் போல வாழ்றான். சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் யார் என்று சொல்லி மதிகட்டவன் தன் இருதயத்துல சொல்லி கொண்டு அவன் என்ன பண்றான்? துன்மார்க்கமான கிரியைகளை செய்யறான். துணிந்து அவன் செய்யறான். அவன் கேட்கிற கேள்வி 14வது சங்கீதத்துல, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எப்படி பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அங்கலாய்ப்பா எழுதி வச்சிருக்கிறார். தேவன் இல்லை என்று, பரலோகம் இல்லை என்று, வருகை இல்லை என்று, ரகசிய காரியங்கள் இல்லை என்று மதிகட்டவன் பேசிக்கிறான். நமக்கு அப்படித்தாங்க, நெஞ்சில பயமே இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட போகணுமேங்கிற உணர்வு இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு இல்லாதனால தான் வம்பும் புத்தியீனமுமான பேச்சும் விரோதங்களும் கசப்புகளும் சண்டைகளும் மார்க்க பேதங்களும் போராமைகளும் கொலைகளும் வெறிகளும் கசப்புகளும் களியாட்டுகளும் ஏன் வருதுன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மகிட்ட இல்லை. கர்த்தருக்கு பயந்தவன் ஒரு நாள் இப்படிப்பட்ட வழியில போக மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளை, நீ உண்மையிலே கர்த்தருக்கு பயந்தா ஒருத்தர் அடிச்சாலும் அடி வாங்கிக்குவ, ஒருத்தர் திட்டினாலும் திட்ட வாங்கிக்குவ, ஒருத்தர் உன்னை பரியாசம் பண்ணினாலும் அந்த பரியாசத்தை நீ ஏத்துக்குவ. ஏன்னா உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது நீ துணிந்து எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்ட. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பாருங்களே, அந்த வேதம் சொல்லுது, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்துல தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. அப்ப இந்த சாராயத்தை நாடி கலப்புள்ள சாராயத்தை குடிக்கிறவனுக்கே வேதனை இருக்குன்னா, உலகத்தில் இருக்கிற ஒன்றை குடிக்கிறவனுக்கே இவ்வளவு வேதனை இருக்குன்னா,
பரலோகத்துக்கு போறதுக்கு வழியை தேடாமல் இந்த உலகத்தினுடைய காரியத்தை நாடி அதன் வழியா போற நமக்கு எவ்வளவு பெரிய வேதனை இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த சம்பிரலமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யமா ஒரு நாள் ஓட்டம் முடிந்தது. எப்போ ஒரு நாள் ஓட்டம் முடிஞ்சுச்சு? பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டுன்ன மாதிரி நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு காலம் வரும். தேவனுடைய பிள்ளைகள் அங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும், நேரலையில் இணைக்கப்பட்ட எல்லாரும், வேதத்தில் நீங்க சங்கீத மத்தேயுல 24 வாசித்து பார்த்தா சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். 7 கண்டத்தில் இருக்கிறவங்களும், எல்லா தீவுல இருக்கிறவங்களும், தீபகற்பத்தில் இருக்கிறவங்களும், பெரிய நாடோ சின்ன நாடோ, ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ, உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அதிகாரிகளும் ஒரு நாளைக்கு அவருக்கு முன்பாக வந்து நிறுத்தப்படுவார்கள். அப்பொழுது கர்த்தர் 2 விதமா ஜனங்களை பிரிப்பாராம். ஒன்னு வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள், இடது பக்கத்தில் இருக்கிற 2 தான் பிரிக்கப்படும். பிரிப்பு 2 பிரிப்பு தான், ஒன்னு லெப்ட் ஒன்னு ரைட். இந்த வலது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து ஒரே வார்த்தை சொல்வாராம், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாராம். இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில போங்கள் சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுவாராம். பாருங்க, எல்லா பேத்துக்குமே 2 இடம் தாங்க இருக்கு. ஒன்னு பரலோகம், இன்னொன்னு பாதாளம். இந்த உணர்வு ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கணுங்க. ஒரு அருமையான பக்தன் சொல்லி இருக்கிறாரு, நான் பல ஆயிரம் முறை பதிவு செய்திருக்கிறேன், இன்னைக்கு நான் பதிவு செய்ய உணர்த்தப்படுறேன், திட்டமாய் நடத்தப்படுறேன். அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு மனிதன் பை ஊர்ல இருந்து பொய் ஊருக்கு வந்திருக்கிறானா. பொய் ஊர்ல இருந்து அவன் மெய் ஊருக்கு போறானா. 3 ஊர் இருக்கு, பை ஊர், பொய் ஊர், மெய் ஊர். பை ஊருங்கிறது 10 மாசம் அம்மா வயிற்றுல இருக்கிற பை. அந்த பையில இருந்து அவன் எங்க வந்துட்டானா, பொய் ஊருக்கு வந்திருக்கானா. இப்ப நீங்களும் நானும் இருக்கிற ஊரு பேரை வேணா வெவ்வேறு பேர்ல இருக்கலாம், ஆனா இந்த ஊருக்கு மொத்த பேரே பொய் ஊர். வானத்துக்கு கீழே எங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தேன், எல்லாம் மாயை 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 என்று பிரசங்கி சொன்னான். வானத்தின் கீழ் முன்னமே நடந்ததே பின்னமும் நடக்குது, இப்ப நடக்கிறது இனிமேலும் நடக்கும். முன்ன இருந்த மனுஷனை கேட்டா இன்னைக்கு யாருக்குமே தெரியல. இந்த உலகத்துல எத்தனை பேர் பராக்கிரமசாலி வாழ்ந்திருக்காங்க தெரியுமா? உலகத்தை அசைத்த எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள் இருந்திருக்காங்க தெரியுமா? ஆனா அவங்களே இப்ப எங்க போனாங்க? அவங்க பேர் என்னாச்சு? அவங்கள எத்தனை பேர் நினைக்கிறாங்க? அவங்க பிள்ளைகளுக்கே உங்க பேர் தெரியல. உங்க தலைமுறையில 4வது தலைமுறை யோசித்து பாருங்க. உங்க அப்பா பேரு உங்களுக்கு தெரியும், அப்பாவுடைய அப்பா பேரு தெரியும், அதுக்கு முன்னாடி இருக்கிற அப்பா பேரு கேட்டா தலையை தானா சொறிவீங்க, அதுக்கு மேல இருக்கிற அப்பா பேரு கேட்டா தெரியாதுன்றீங்க, அதுக்கு மேல இருக்கிற அப்பா பேரு கேட்டா உங்க குடும்பத்துல இருக்கிற முன்னாடி இருக்கிற 4வது 5வது தலைமுறையே தெரியலங்கிறப்ப நம்ம எவ்வளவு மறதியான ஒரு பூமியில இருக்கிற பாரு. இப்போ உங்களை மட்டும் ஒரு 10 தலைமுறை சொல்லிருமா? சொல்லாத தேவனுடைய பிள்ளைகளை. அப்ப இந்த வேதத்துல அழகா எழுதப்பட்டு இருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த ஐஸ்வர்யவான் மனம் போல வாழ்ந்தான், கண் போன போக்குல, மனம் போன போக்குல. தேவன் ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், பரலோகம் ஒண்ணு இருக்கு, நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்கு, ஆண்டவர் ஒரு நாளைக்கு விசாரிப்பார் என்கிற உணர்வு அற்றவனாக அவன் ஒரு மிருகமாக, பன்றி போல அவன் பூமியை பார்த்துக்கிட்டே வாழ்ந்து ஒரு நாள் அவனுடைய ஓட்டம் முடிஞ்சு அவன் நேர கொண்டு போய் விடப்பட்டது இடது பக்கத்தில் இருக்க அந்த பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியில போய் விழுந்தான். அங்க இருந்து அவன் விழுந்துட்டு அங்க அவனுக்கு உணர்வு இருக்குதுங்க, உணர்ச்சி இருக்குதுங்க, தாகம் இருக்குதுங்க, எண்ணம் இருக்குதுங்க, ஏக்கம் இருக்குதுங்க, பாசம் இருக்குதுங்க. அவன் ஆபிரகாம் மடியில் இருக்கிற லாசருவை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து பேசுறேன், தயவு செய்து இந்த லாசருவை எங்க அண்ணன் தம்பிக்கு வீட்டுக்கு அனுப்புங்க. அவங்க 5 பேர் இருக்காங்க, அவங்களும் இங்கதான் வரப்போறேன், நான் தான் இந்த கொடூரமான அக்கினியில நான் வேதனைப்படுகிறேன், அவர்களும் இந்த இடத்துக்கு வராதபடி நீங்க போய் அவர்களுக்கு சொல்ல அவனை அனுப்புங்க. அவங்க சொல்றாங்க, ஆபிரகாம் சொல்றாரு, அங்க தீர்க்கதரிசிகளும் மோசேக்கள் இருக்காங்க, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும், இங்கிருந்து ஒருவனும் போக முடியாது, சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப அவன் என்ன செஞ்சானா, ஒரு சொட்டு தண்ணி கேட்கறாங்க. லாசருடைய விரலை தண்ணியில விட்டு எனக்கு ஒரே ஒரு சொட்டு தண்ணி அனுப்புங்க, நான் கொடிய தாகத்துல வேதனைப்படுகிறேன். ஆனா நம்ம இங்க குடிக்கிற தண்ணி ஃபில்டர் தண்ணி குடிக்கிறோம், சாதா தண்ணி குடிக்க மாட்டோம். படுக்கிறது பஞ்சு மெத்தையில படுக்கிறோம், ஏசியில படுக்கிறோம். இன்னும் பார்த்தா என்ன சொகுசு வாழ்க்கை தெரியுமா? வெயில் பட முடியாது, அங்க வந்தா ஃபேன் காத்து இல்லைங்கிறாங்க, இங்க உட்காந்து தரையில உட்கார சொல்றாங்கிறாங்க. ஆனா நரகம் என்ன இருக்கு தெரியுமா? அக்கினி கடல்,
கை வைக்கிற இடம் பூரா அக்கினி எரியும். தண்ணி கிடையாது, புழு இருக்குது, அந்த புழு சாகாது. அங்கே பயங்கரமான தேள் இருக்குது, கடிக்கும். பயங்கரமான வேதனை உள்ள ஒரு இடம். அந்த இடத்துக்கு யார் போறா தெரியுமா? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துல மனுஷன் போய் விழுந்துடுறாங்க. ஏன் போறேன்? திமிரு, கீழ்ப்படியாம, முரட்டாட்டம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத தன்மை, கர்த்தரை மறந்து வாழ்ற தன்மை, கர்த்தருக்கு எதிரடியாய் வாழ்ற தன்மை, கர்த்தரை தேடாதபடி தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் தான் அந்த இடத்துக்குள்ள போறான். அதனாலதான் தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்துல சொல்லிக் கொள்கிறான். அவனுக்கு மேல இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு தெரியலங்க தேவனுடைய பிள்ளைகள். இதை கேட்கிற இன்னைக்கு நாமளும் கண் சுருகி போய் குருடர்களா வாழக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் பாரத்தோடு இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்றாரு. தூக்கத்தை விரும்பாத, தூங்குகிற நீ தூங்குற, உன்ட ஜெபம் இல்லாம தூங்குற, வேத வாசிப்பு இல்லாம தூங்குற, பரிசுத்தம் இல்லாமல் தூங்குற, ஆத்ம பாரம் இல்லாமல் தூங்குற, இந்த உலகம்தான் சதம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா இது பொய்யூர் என்பதை நீ மறந்துடாத தம்பி தங்கச்சி. மெய்யான ஒரு ஊருக்கு போறதுக்கு நீ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிரு, இரவும் பகலும் அவருடைய பாதத்துல காத்துரு. அப்பதான் நீ உன்னதமான அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். சில காரியங்களை உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். முதலாவது நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எனக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருத்தன் பிறப்பிலேயே வித்தியாசமாய் பிறந்தவன், அவனுடைய பிறப்புக்கு நிகரே கிடையாது. அவனை கர்த்தர் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாய் கர்த்தர் இந்த உலகத்திலே அவனை பிறக்க பண்ணினார். அவங்க அம்மாவுடைய வேண்டுதல், அப்பாவுடைய வேண்டுதல் அவனை இந்த பூமியில ஒரு பெரிய பராக்கிரமசாலியாய் சிம்சோனாய் கொண்டு வந்தது. அவனுடைய வாழ்க்கையினுடைய வரலாறை இந்த கால வேளையில உங்கள் மத்தியில் நிழலாட்டமாய் நான் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமா? 15ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகித்தேன் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வாயினாலே தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டு இருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, நல்லா கவனிங்க, சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போய்விடும். அதனால் நான் பல லட்சணமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்ட பொழுது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரில் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. நஸ்ரேயனாய் பிறந்தவன், நியாயம் தீர்க்கும்படி பிறந்தவன், ஜனங்களை நியாயத்துல நடத்தும்படி பிறந்தவன் தான் சிம்சோன். இவன் மேல ஒரு அழைப்பு இருக்கு, ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கு, ஒரு முன்குறித்தல் இருக்குது. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பயங்கரமா இறங்கினார். சிம்சோனை ஆவியானவர் ஏவத் துவங்கினார். சிம்சோன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலமுள்ள ஒரு மனுஷன், அவனை பரலோகமே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. ஆனா இவனோ தெளிலாள் என்ற ஒரு பெண்ணிடத்துல நேசமாகி பழகி தன் இருதயத்தை எல்லாம் அவளிடத்துல வெளிப்படுத்தினானா, ரகசியத்தை எல்லாம் சொல்லிட்டானா, இவனுடைய பிறப்பினுடைய வர்த்தமானம் எல்லாம் சொல்லிட்டானா, இவனுடைய பலம் எங்கே அடங்கி இருக்கிறது என்பதெல்லாம் அவளிடத்துல வெளிப்படுத்தி காண்பித்துட்டு சொல்லிட்டானா. இது எல்லாத்த விட அவளுடைய மடியில படுத்து நித்திரை செய்து கொண்டு இருக்கிறான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயே, தகப்பனே, ஊழியத்தில் இருக்கிற ஸ்தானாதிபதிகளே, ஆவிக்குரிய யுத்த வீரர்களே, யுத்த அதிபதிகளே, காரியதர்சிகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த மடியில படுத்து தூக்கி கொண்டு இருக்கிறோம்? தெளிலால் மடியில அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வித்தியாசமான ஒரு ஊழியத்திற்காக முன்குறிக்கப்பட்ட தேவ மனுஷன் தன்னை மறந்து இந்த இச்சையின் அழகுல போய் அவளுக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறான். அவன் உணர்வற்றவனாய், அழைப்பை மறந்தவனாய், தெரிந்து கொள்ளுதலை மறைந்தவனாய், தேவன் தன் மேல வைத்திருக்கிற உயர்ந்த அந்த அந்தஸ்தை மறந்தவனாய், தெரிந்து கொள்ளுதலை மறந்தவனாய், கண் சுருகி போன குருடனை போல
அவள் மடியில போய் அவன் விழுந்து கிடக்கிறான். இதைத்தான் வேதம் சொல்லுது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எலும்பு. இன்னைக்கு யார் மடியில படுத்து கிடக்கிற? பணம் என்கிற மடியா, உலக இன்பம் என்கிற மடியா, அல்லது புகழ்ச்சி என்கிற மடியா, வேலை என்கிற மடியா, உறவுகள் என்கிற மடியா? எந்த காரியத்தில் இன்னைக்கு நீ மயங்கி படுத்து கிடக்கிற? எந்த காரியம் உன்னை தேவனை விட்டு பிரிச்சிருக்கு? எந்த காரியம் உன்னை ஜெபிக்க விடாதபடி தடுக்குது? எந்த காரியம் உன்னை பரலோகத்துக்கு போக விடாதபடி தடுக்குது? எதனால உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கட்டப்பட்டு இருக்கு? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கைய கொஞ்சம் தராசுல தூக்கி நிறுத்துப்பார். இவனுக்கு தேவன் இவனை அழைச்சிருக்கிறார், இவனை வளர்த்தார், இவனை உருவாக்கினார், இவனை அபிஷேகம் பண்ணினார், இவனை கொண்டு பெரிய காரியத்தை சொல்லி செய்வேன்னு சொல்லி இருந்தார். எல்லாவற்றையும் ஒரு பெண்ணுடைய அழகு இவனை மறக்க பண்ணிருச்சு. இவன் அபிஷேகத்தை விட அந்த பெண் இவனுக்கு அழகா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு ஊழியத்தை விட, பரலோகத்தை விட, தேவனுடைய அன்பை விட உனக்கு எது இன்னைக்கு அழகா தெரியுது? எதனுடைய மடியில நீ விழுந்து கிடக்கிறாய் என்பதை இன்னைக்கு மத்தியானம் நீ உன்னையே தற்பரிசோதனை செய்து பாரு தம்பி. ஒருவேளை இதை கேட்கும் பொழுது நினைக்கலாம், பிரதர் எப்பயுமே இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்காதீங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயமின்றி நாசமடைவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டு. நானா பேச மாட்டேங்க, என்னை ஆவியானவர் ஃபோர்ஸ் பண்ணி, நீங்க எல்லாம் எனக்கு உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், சிநேகிதர்கள், நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். ஆனா சத்தியத்துக்கு நான் சாட்சியாய் நிற்கணும். சொல்ல வேண்டியதை சொல்லாவிட்டால் நியாய தீர்ப்பில் ஆண்டவர் என்னுடைய கரத்துல கேட்பாரு. சொல்வதற்காகத்தான் என்னை காவக்காரனை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக பேர் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. வேலையின் நிமித்தம், வேலை ஒரு காரியமாய் வேலையில தூங்குறீங்க, உறவுகள்ல தூங்குறீங்க, சொந்தத்துல தூங்குறீங்க, உலக மோகத்துல தூங்கி கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அதை விட்டு நீ எழுந்திருச்சா தான் கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். இல்லாவிட்டா மிக மிக வேதனையான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து போயிருந்த தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க. தாவீது யுத்தத்துக்கு போயிருந்தான்னா அவனுடைய பிள்ளை செத்திருக்காதுங்க. அவன் அடுத்தவனுடைய மனைவி கிட்ட பிரவேசித்திருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய அடி விழுந்துச்சு தெரியுமா? அவனுடைய மனைவி 10 மனைவிகளையும் அவன் என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். அவனுடைய மகள் சொந்த மகனாலே கற்பழிக்கப்பட்டான். அவனுடைய சகோதரர்கள் ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்து போனேன். அவனுடைய ராஜ்யம் அவன்கிட்ட பறிக்கப்பட்டுச்சு. அவன் வெறுங்காலாய் நடந்து தேசத்துல மலை மேல, ஒளிவ மலை மேல ஏறி போனான். எவ்வளவு கண்ணீர் தெரியுமா? அவன் ஒரே ஒரு பாவம் செஞ்சுட்டு அவனுடைய பிள்ளை கற்பை இழந்தா. மகன்கள் ஒருத்தன் வெட்டி 2 மகன்கள் இறந்து போனா. அரசியல் அப்சலோமி இறந்து போனா, அத்தோனியா இறந்து போனா, அம்னோன் இறந்து போனா. வரிசையா செத்துக்கிட்டே இருக்கான். 10 ஸ்திரீகள் கரைப்படுத்தப்பட்டார்கள். ராஜ்யம் அவனை விட்டு புடுங்கப்பட்டுச்சு. அவன் போய் உட்கார்ந்து இருக்கிறான், அந்நிய நாட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, அந்த ஒரு நாள் அவன் கரெக்டா நடந்திருந்தானா, அந்த ஒரு நாள் அவன் யுத்தத்துக்கு போயிருந்தா, அன்னைக்கு அவனுக்கு ஒரு பொறுப்பற்ற ஒரு எப்படிங்க உலாத்துதல் வரும்? அவ்வளவு பெரிய போர் வீரன், சிங்கத்தை கொன்றவன், கரடியை கொன்றவன், 200 நுனித்துகளை கொண்டு வந்தவன், சங்கீதங்களை இன்பமாய் பாடினவன், தேவனுடைய காரியத்துல அதிக பற்றுள்ளவன். ஆனா அன்னைக்கு மதியனுங்க, சொற்ப மதியனும், தைலக்காரனுடைய தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணுமா, சொற்ப மதியனும். நம்முடைய வாழ்க்கையில இருந்தாங்க இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லைன்னா கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம போயிடும். உயர்த்தப்பட வேண்டிய உயர்வு நமக்கு கிடைக்காமல் போயிரும். தேவனுடைய பிள்ளைகளை இங்க பாருங்க, தெளிலால் மடியில் அவங்க அம்மா சொல்றா, வேண்டாம் அந்நிய பெண்ணு வேண்டாம் உனக்கு, நம்ம ஸ்திரீகள் எத்தனையோ பேர் இருக்காங்களே. அவன் சொல்றான், எனக்கு அவளைத்தான் பிடிச்சிருக்கு, அவதான் என் கண்ணுக்கு பிரியமா இருக்கிறான், அவதான் எனக்கு வேணும். அவள்கிட்ட போய் தன் இருதயத்தை எல்லாம், எதை சொல்லக்கூடாதோ, எதை செய்யக்கூடாதோ, எதை பேசக்கூடாதோ, எதை வெளிப்படுத்தக்கூடாதோ, ரகசியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை அல்லவா? இவன் எல்லாத்தையும் போய் அவள்கிட்ட சொல்றான். அதுக்கு முன்னாடி 3 முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அவன் சொல்றான், 3 முறை நீ என்னை ஏமாத்தின. இந்த 3 முறையும் இவனை இப்படி சிறுமிப்படுத்த அவன் நினைக்கிறான். அப்பயாவது அதை விட்டுட்டு அவன் வெளியே வந்துடக்கூடாதா? பாருங்க, 3 முறை வாய்ப்பு கிடைச்சோம். 4வது முறை போய் இவன் மாட்டிக்கொண்டான். 3 அவன் சொல்றா, நீ 3 முறை என்னுடைய இருதயத்தை நீ என்ன செஞ்சிட, நீ சொல்லவே இல்லை. 3 முறையும் நீ என்ன பண்ற, ஏமாத்திக்கிட்டே இருக்கிறேன்னு அவன் சொல்றான். இப்போ எல்லாத்தையும் இருதயத்தை எல்லாம் திறந்து அவன் என்ன சொல்றான், அப்படியே பூராத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என்னை சிறுமைப்படுத்தணும்னா என் முடியை எடுத்துட்டேன்னா நான் சிறுமைப்பட்டு போயிடுவேன். இதை கேட்குற தம்பி, இன்னைக்கு பிசாசு உன்னை அறியாமலே உனக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்து, ஒரு வேலையை கொடுத்து, ஒரு பொறுப்பை கொடுத்து, ஒரு அதிகாரத்தை கொடுத்து, ஒரு ஆசையை காட்டி, உன் போக்கை மாற்றி, உன் சிந்தையை மாற்றி, உனக்கு ஏதாவது தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பணியை கொடுத்து உன்னுடைய தேவனுடைய ஓட்டத்தை தடை பண்ணி வச்சிருக்கு. இது நீ அறியாதபடி
கண் சொருகி போய் உன் அழைப்பை விட்டுட்டு நீ வேற வழியில போய்கிட்டு இருக்கிற. அருமையான தம்பி, இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து நீ எழும்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப தூங்குகிற நீ அந்த மரித்தோரை விட்டு எழும்பு. அந்த மரித்தோருக்கு பின்னாடி நம்ம போக வேணாம். சீசர்களை பார்த்து ஏசுற, மரித்தோரை அடக்கம் பண்ணிக்கு வாங்கப்பா, நீ என் பின்னாடி வா. ஏன் அவனை பத்தி நீ கவலைப்படுற? அவனுக்கு ஒருத்தன் மரிச்சவன் இருப்பேன், அவன் அடக்கம் பண்ணிக்குவேன். நீ என் பின்னாடி வா. நீ உன்னதமான உயிர் உள்ள தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். இந்த மரித்தவர்களை பத்தி நீ கவலைப்படாத. உங்க அப்பா தான் உங்க அம்மா தான், அவனை அடக்கம் பண்றதுக்கு நான் ஆளை வச்சிருக்கிறேன். நீ அதை பின்னாடி போகாத, நீ எனக்கு பின்னாடி வானார். இன்னைக்கு யாரு உன்னுடைய நேரத்தை திருடுறா? எதனால உன்னுடைய நேரம் போகுது? சில பேர் பார்த்தா டிவிலேயே நேரம், சில பேர் பார்த்தா கதை புத்தகத்திலே நேரம், சில பேருக்கு பார்த்தா சீரியல்லே நேரம், சில பேருக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், சில பேருக்கு டெய்லரிங், சில பேருக்கு டைப்பு, சில பேருக்கு கம்ப்யூட்டரு, சில பேருக்கு எல்லா நேரத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறான். இருக்கிற கர்த்தர் கொடுத்த 2.5 மணி நேரத்தையும் அதையும் திருடிடுறான். அதனாலதான் நீங்க தசம பாகத்துல காணிக்கையில என்னை வஞ்சிக்கிறீங்களே. கர்த்தர் கொடுத்த நேரம் கர்த்தருக்கு தானே சொந்தம். ஆனா கர்த்தர் கொடுத்த நேரத்தையும் கொண்டு போய் நீ யாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, நீ எங்க இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிற? சிலவர் சொல்லுவாங்க, ரொம்ப டல்லு பிரதர், ஜெபிக்க முடியல. வேதம் படிச்சிங்களா பிரதர்? படித்தோம், சங்கீதம் படித்தோம். என்ன சங்கீதம்? அந்த 23 படித்தோம். எத்தனை தடவை தான் அந்த 23 படிச்சுக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை தடவை தான் அந்த காமன் நேரம் சின்ன இன்னும் பால் குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க? அவர் சொல்றாரு, நீங்க எத்தனை வருஷம் தான் பால் குடிப்பீங்க? இன்னும் இந்த அடிப்படை உபதேசத்தை விட்டு எப்போ வெளியே வருவீங்க? உங்களுக்கு வயசு ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம். இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்துக்கும் குறைந்ததுன்னா, ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிலரை தவிர மற்றவங்களாம் 10 வருஷம் ஆச்சு. ஆனா 10 வருஷம் ஆன நீ 10 வருஷத்துக்குரிய அந்த ஃபவுண்டேஷன் உனக்குள்ள இருக்கான்னு கேட்டா யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகள். ஒரு பக்குவமற்ற விசுவாசிகளை நம்ம இருக்கிறோமே, ஒரு பக்குவமற்ற வளர்ச்சி இல்லாமல் நம்ம இருக்கிறோமே, இன்னும் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அனுபவம் இல்லாமல் மணல்ல கட்டப்பட்ட அனுபவத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இவன் பாருங்க, இவ்வளவு கிருபை பெற்றவங்க, சிங்கத்தை பிக்கிற கிருபைங்க, கரடிய பிச்சிருவாங்க, அவ்வளவு பலம் உள்ளவங்க. அவன் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குனா எதையும் பிப்பான். ஆனா அவன் போய் ஒரு பொண்ணுகிட்ட போய் படுத்து கிடக்குறான். நீயும் அப்படித்தாங்க. தேவ கிருபை உன் மேல அளவில்லாமல் இருக்கு. ஆனா நீ யார்கிட்ட படுத்து கிடக்குற? எங்க போய் நீ சரண்டர் அடைஞ்சிட்ட? எது உன்னை விழுங்கி வச்சிருக்கு? எதுக்குள்ள நீ மயங்கி கிடக்குற? யார் உன்னை அகப்படுத்தி, யாருடைய அந்த கவர்ச்சி உன்னை இழுத்து வச்சிருக்கு? யாருக்கிட்ட நீ உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற? எதன் பின்னாடி நீ போய் கொண்டு இருக்கிற என்கிறத உனக்கு மட்டும்தான் தெரியும் தேவனுடைய. இன்னைக்கு அநேகர் ஊழியம்லாம் அவர் செய்வார், நமக்கு எதை வந்தோமா போனோமா, ஞாயிற்றுக்கிழமை போவோம், ஒரு 1/4 மணி நேரம் ஒரு பாட்டை பாடுவோம், அதுக்கு கூட சிந்தை கிடையாது. கைத்தட்டி பாட்டு பாட, ஆவியில் நிரம்ப அந்நிய பாஷையை பேச விருப்பம் கிடையாது. இப்படி இருந்தால் எப்படிங்க பரலோகத்துக்கு போகிறது? பரலோகத்தில் போய் எப்படிங்க இந்த பாஷையை பேசுவீங்க? பரலோகத்தில் போனால் அதை நம்ம நினைச்சே, அதாங்க அதான் மயக்கம். அதை நினைக்கிற எப்படி குடிச்சவனுக்கு உலகமே மனைவி பிள்ளைகள் நினைப்பே இருக்காது. இதே மயக்கத்தில் இருப்பேன். அவன் சொல்றான், எப்பொழுது விடியும் திரும்பவும் நான் போய் குடிச்சிட்டு இப்படி இருப்பேன்னு. அவனுக்கு இந்த உலக மயக்கம், குடியின் மயக்கம். நமக்கு இந்த உலக மயக்கம். நம்ம ஜெபத்துக்கு போகணும், ஆராதிக்கணும், பரலோகம் போகணும். அதுக்கு என்னென்ன தகுதி, பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன குவாலிட்டி, பரலோகத்துக்கு போவதற்கு என்னென்ன தேவை, நான் பரலோகத்துக்குள்ளே போகணும்னா நான் என்னென்ன செய்து முடிச்சிருக்கணும். ஜலத்தினால் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த கண்ணு உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப எத்தனை நமக்கு தேவையா இருக்கு பார். நம்ம இருதயம் சுத்தம் இல்லாம, கண்ணு சுத்தம் இல்லாம, வாய் சுத்தம் இல்லாம, கிளவி பேச்சா பேசிக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் புறணிய பேசி 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 பேசிட்டு எப்படி பரலோகத்துக்குள்ள போறது? பரலோகம் என்ன உன்னை மாமியா வீடா, இல்ல மச்சான் வீடா, இல்லை சித்தப்பையும் பெரியப்பையும் வீடா? போனோடனே டவார்னு திறந்து உன்னை கொண்டு சிங்காசனத்திலுமே உட்கார வைக்கும். யோசித்து பாருங்க. நமக்கு அந்த உணர்வு இல்லைங்க. பிசாசு மனசை குருடாக்கி வச்சிருக்கான். அந்தகார ஆவி உங்க மனக்கண்களை குருடாக்கி இந்த உலகத்தை தான் உங்களுக்கு பெருசா காட்டுறானே ஒழிய, உனக்கு பின்னாடி ஒன்று இருக்கிற அந்த மகிமையின் ராஜ்யத்தை உன்னை பார்க்க விடாதபடி, அதை குறித்து ஒரு பய உணர்வு உனக்கு இல்லாதபடி, அதை குறித்து உனக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாதபடி, அதை குறித்து உனக்கு உணர்வு உண்டாகாதபடி உன் இருதயத்தை குடிகாரனுடைய இருதயத்தை போல மழுவி போக பண்ணி உன்னை தூங்க வச்சிருக்கான் என்பதை இன்னைக்கு ஆவியான ஒரு வேதனையோடு உன் மத்தியில பேசுறேன். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கல எத்தனையோ பிள்ளைகள் உலகத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. நேரத்தை எல்லாம் தூக்கத்துக்கு செலவழிக்கிறீங்க, உலகத்துக்கு செலவழிக்கிறீங்க, சொந்தத்துக்கு செலவழிக்கிறீங்க, குடும்பத்துக்கு செலவழிக்கிறீங்க. தேவைதான், செலவழிப்பதற்கு ஒரு டைம் இருக்குங்க. ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை
நம்ம கொடுக்காதபடி நீங்க சிற்றின்ப பிரியர்களாக, பணப்பிரியர்களாக, இருமார்ப்பு உள்ளவர்களாக, அகந்தை உள்ளவர்களாக, சுகபோக பிரியர்களாக, சொந்த பேச்சுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா இருந்தானா கண் சொருகி போன நம்ம குருடர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அருமையானவர்களே, அடுத்து ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். கடந்து வாங்க. அழைக்கப்பட்டவன், தீர்க்கதரிசிகளுடைய மகன், அவங்க அப்பா தீர்க்கதரிசி, அவன் தீர்க்கதரிசி, குடும்பமே தீர்க்க தரிசன குடும்பம். அவனுக்கு யோனா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மாலுவி அவனிடத்தில் வந்து போதும் கேள்வி கேட்கிறாரு. ஒரு ஊழியக்காரனை பார்த்து, நித்திரை பண்றியே, எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடி சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். இப்ப யோனா நித்திரை பண்றானா. இவனை கர்த்தர் என்ன சொன்னார் இவனுக்கு? 2வது வசனம் வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து ஏற்றினது என்றான். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சிசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு தர்சிசுக்கு போக கப்பல் ஏறினான். இப்ப பாருங்க, கர்த்தர் சொன்னது ஒண்ணு, இவன் செஞ்சது ஒண்ணு. ஆனா இவனுக்கு பேரு தீர்க்கதரிசி. இவன் தீர்க்கதரிசிகளின் மகன். இவங்க அப்பாவும் தீர்க்கதரிசி, இவனும் தீர்க்கதரிசி. அப்ப தீர்க்கதரிசியே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போய் கப்பல்ல படுத்து தூங்குறேன். அப்ப எவ்வளவு ஒரு சொரணை இல்லாத தீர்க்கதரிசி பாரு. நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தர் சொன்னது நினிவேவுக்கு, இவன் போறது தர்சிசுக்கு. அடுத்து அந்த உணர்வு அவனுக்கு இருக்குதா? கர்த்தர் சொன்னதை விட்டுட்டு நான் வேற வழியில போறேனேங்கிற அந்த எண்ணம் வந்தா தூக்கம் வருமா? இன்னைக்கு உள்ள பேருக்கு கவலைனால தூக்கம் வரல, மன அழுத்தத்தினால தூக்கம் வரல. அவங்க சொல்றாங்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வரல பிரதர். மாத்திரை போடுறாங்க, தூக்கமே வரல, கொஞ்சம் கூட கண்ணு மூடலைங்கிறேன். ஆனா இங்க ஒருத்தன் தேவ சத்தத்தையே மீறிட்டு போறமே அப்படிங்கிற அந்த உணர்வு அவன் மனசுக்குள்ள இருந்திருந்தா அவனுக்கு தூக்கம் வருமா? அப்ப எவ்வளவு கட்டின ஒரு இருதயம் உள்ளவன் பார். இவன் போய் அடித்தட்டுல போய் படுத்துக்கிறான். இவர் போய் அடித்தட்டுல படுத்தா விட்டுருவாரு அவரு? அவ்வளவு அஜாக்கிரதையா. இன்னைக்கு நாமும் தாங்க. கர்த்தர் உன்னை அழைக்கும் பொழுது உன்னை சொன்னார், உன்னை கொண்டு ராஜ்யத்தை அசைப்பேன், உன்னை மனுஷரை பிடிக்கிறவங்களா மாற்றுவேன், உன்னை எஸ்தரா மாற்றுவேன், உன்னை யாகேலா மாற்றுவேன், உன்னை அப்போஸ்தலனா மாற்றுவேன், உன்னை பிலிப்புவா மாற்றுவேன், அந்திரேயாவை மாற்றுவேன், தாவீதா மாற்றுவேன், மோசேயா மாற்றுவேன், உன்னை கொண்டு தேசங்களை குலுங்க பண்ணுவேன், அசைய பண்ணுவேன், உன் கையின் கிரியைகளா நீ இருப்ப, இப்படிலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம அதெல்லாம் வாங்கி பாக்கெட்டில் போட்டு பர்ஸை எடுத்து உள்ளே வச்சு எங்கேயாவது ஒரு லாக்கர் பெட்டியில் போட்டுட்டு நம்ம வாட்டில் கண் போன போக்கில், மனம் போன போக்கில், எண்ணம் போன போக்கில், சொந்தக்காரையும் கூப்பிட்றான்னு அங்கே போக, சொந்தக்காரையும் சொல்கிறான்னு இதை செய்ய, இங்கே ஒருத்தன் போய் படுத்திருக்கான் பாருங்க. இதை உங்களுக்கு கிரகிக்க முடியுதா? ஏற்றுக்கொள்ள முடியுதா? நாமளும் அப்படிதாங்க போயிட்டு இருக்கோம். கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்றியா? என்ன சொன்னாரு? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாரு. அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாய் இருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீர்களுக்கு உண்டான ஒப்பான ஒரு சொரூபத்தையாயிலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் நீ உனக்கு உண்டாகும். 6 நாள் வேலை செய்து 7ஆவது நாளோ ஓய்ந்திருப்பாயாக. பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் சொல்லுங்க. நானே தான் சொல்லணுமா? இதுல எத்தனை கை கொள்றோம்? கெட்ட வார்த்தை பேசாது இருப்பாயாக, திருடாது இருப்பாயாக, பொய் சொல்லாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக. எல்லாம் செய்யறோமா? செய்யறோம். ஆனா ஓய்வு நாளை கை கொள்றோமா? அப்புறம் எப்படி நம்ம பரலோகத்துக்குள்ள போறது? கொடுத்தது 10, அதுல 1 ஓட்ட. கை கொள்றதே இல்லை. அப்படியே கை கொண்டாலும் அதுல எப்படி ஓட்ட உடச? அந்த கரெக்டான நேரம் இல்லை. 24 மணி நேரம் அவரு நேரம் தான். யோசித்து பாருங்க. நியாய தீர்ப்பில் என்ன சொல்ல முடியும்? என்கிட்ட நான் உங்களை கேள்வி கேட்க மாட்டேன், இப்ப இல்லை, எப்பயுமே கேட்க மாட்டேன். எனக்கு இது தேவையே கிடையாது. ஆண்டவரே, வர்றவங்களுக்கும் சொல்றேன், நான் ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர். ஏறுறவங்கள ஓட்டிட்டு போறோம், இறங்குறேன்னு விசில் அடிச்சா இறக்கி விட்டுருவோம், அவ்வளவுதான். இது தடி எடுத்து தம்பட்டம் வேலை பார்க்கறது கிடையாது. இது ஜென்டில ஊழியத்தில் நம்ம போகணும். போட்டு நான் குச்சியை வச்சுக்கிட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு அடிக்கிறதான். நானா கொண்டு நியாய தீர்ப்பில் நிறுத்த முடியும்? உன் ஆத்மாவுக்கு நீ உத்தரவாதி இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? சொல்றது தான் என்னுடைய கடமை, எச்சரிக்கிறது தான் என்னுடைய கடமை, வாசல்ல நின்று அறைகூவல் விடுவதுதான் என்னுடைய கடமை. ஆனா காதிருந்தும் கேளாதவர்களா இருந்தா
கர்த்தரிடத்துல நம்ம தான் பதில் சொல்லணும். தேவனுடைய எவ்வளவு சொரணை இல்லாத ஒருத்தன் போய் படுத்து கிடக்கிறான் பாருங்க. ஆண்டவர் பேசினாரே, கர்த்தர் சொன்னாரே, அழிஞ்சு போகுதுன்னு சொன்னாரே, அங்க போ சொல்லி சொன்னாரே, ஆனா நம்ம போய் படுத்து தூங்குறோமே. இவன் படுத்து தூங்குனதுனால என்ன, கப்பல் ஆடுதுங்க. நீங்களும் கீழ்ப்படியாதனால தாங்க கப்பல் ஆடுது. உங்க வாழ்க்கையில கப்பல் ஆடுறதே நமக்கு தெரியவே மாட்டேங்குது. வியாதிங்க, வறுமைங்க, கஷ்டங்க, சண்டைங்க, வீட்டில் பிரச்சனைங்க, குழப்பங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீதாங்க. அதை நம்ம புரியறதே கிடையாதுங்க. நம்ம கரெக்டா இருந்தா பிரச்சனை இல்லைங்க. வேதத்தை படிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, வீட்டில் குடும்ப ஜெபம் கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, டிவியும் நாடகமும் சீரியலும் சண்டை காட்சியும் வம்பும் உலகத்தில் இருக்கிறவனை மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்புறம் எப்படி சமாதானம் வீட்டில் நதி போல ஓடும். பிசாசுதான் நதி போல வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருப்பேன். யோசித்து பாரு, கிறிஸ்தவத்துக்கு நமக்கும் எட்டா பொருத்தமா இருக்கு. ஆனா பேர் மட்டும் கேட்டுக்க, நாங்களாம் ஜெபத்துக்கு போறவங்க, நாங்களாம் வேதத்தை படிச்சிருக்கிறோங்க. நேற்று ரட்சிப்பு இன்னைக்கு பயன்படாதுங்க. நீ எப்பயோ ஞானஸ்தானம் எடுத்தீங்க, அது அன்னைக்கு கரெக்டா இருந்தீங்க எடுத்தீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி கரெக்டா இருந்தீங்களா? அன்னைக்கு கரெக்டா இருந்ததுனால ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த ஞானஸ்தானம் என்னாச்சு? ரட்சிப்பு முடிவு வரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நீ பழைய, அன்னைக்கு உனக்கு 10 வயசு, 7 வயசு, 8 வயசு, 25 வயசு, அன்னைக்கு உனக்கு அந்த வயசு. ஆனா இன்னைக்கு உன் வயசு மாறிடுச்சே. அப்ப இன்னைக்கு நீ எப்படி இருக்கணும்? அப்ப அந்த ரட்சிப்பு இன்னைக்கு எங்க? அன்னைக்கு இருந்த தெய்வ பயம் இன்னைக்கு எங்க? எபேசு சபையை பார்த்து சொன்னாரு, ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்டியப்பா, தொலைச்சிட்டியப்பா, காணாமாக்கிட்டியப்பா. உன்னை எல்லாத்தையும் ரைட்டு தான், நீ எல்லாம் போற போக்குல சரித்தான், ஆனா அன்பு எங்க? நம்ம அன்னைக்கெல்லாம் வந்தப்ப என்ன அன்பு, என்ன ஆச்சு? இது மாதிரி தாங்க கிறிஸ்தவ அன்பு. அன்னைக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டப்ப வானத்தையே கிழிச்சு போடுற மாதிரி ஜெபம். அன்னைக்கெல்லாம் ஞானஸ்தானம் மட்டும் கொடுத்துருங்க பிரதர், நான் அப்படியே வானத்தை 2ஆ கிழிச்சிருவேன்னு சொன்ன ஆளுகெல்லாம் பேப்பரை கூட கிழிக்க மாட்டேங்குது. அவங்க பைபிளை பார்த்தோம்னா வாங்கி கொடுத்த பைபிளை அப்படியே புதுசா எடுத்தா தானே படிக்கிறது. என்ன ஆச்சு? வாய்ச்சாலகம், வாயில தான் வீரனடியா பேசிட்டு வாழ்க்கையில வீரனா இல்லையே தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனை. யோசித்து பாரு, அன்பு தேஞ்சு போச்சே. யோனா போய் தூங்குறானேப்பா, தூங்குறான். அவனை போய் வேற ஒருத்தையும் எழுப்புறேன், ரோட்ல போறவன் எழுப்புறேன், கப்பல்ல இருக்கவன் எழுப்புறேன். டே ஏண்டா சொரணை இல்லாதவனே, எல்லா பேருமே அழிய போறோம்டா, ஊரே தண்ணிக்குள்ள போகுது, கப்பலே தண்ணிக்குள்ள போகுது, கொஞ்சமாவது உனக்கு உணர்வு கிடையாதா? தூங்குறவடா, எந்திரிச்சு உன் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறா. இன்னைக்கு நம்மளுங்க நம்ம சொல்லி கேட்காதவங்கள பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவேன். டாக்டர் சொல்லுவார், தம்பி எல்லாம் முடிஞ்சிச்சு, உன்னை படைச்சவர் தான் பார்க்கணும்பா. ஒரு நாளைக்கு கேஸ் சொல்லுவாங்க கோர்ட்டில் இருக்கவன். அப்போ சொல்லுவாங்க, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாதாடிட்டோம், மேலே இருக்கவர் தான். அப்போத்தான் நமக்கு என்ன வரும்? இந்த பன்றியை திருப்பி போடுறப்ப கொல்ற அன்னைக்கு தான் திருப்பி போடுவேன். அதுக்கு வரையும் கீழே பார்த்துக்கிட்டே உருன்னு அலையும். அதுக்கு எப்போ பார்த்தாலும் கீழே பொறுக்கி தின்னுக்கிட்டே அலையும். அதை கொல்ற அன்னைக்கு தூக்கி தலையில போடுறப்ப தான் அது மேலே பார்க்குமா, அட்டே இவ்வளோ பெரிய வானத்தை இத்தனை நாள் பார்க்கலையே அப்படி நினைக்கங்காட்டி நெஞ்சில் ஒரே போட்டுருவேன். பன்றி அடிக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? தலைகளில் திருப்பி போட்டு நெஞ்சில் அடிப்பேன். அடிச்சு தான் அதை அப்படியே அணுவணுமாக கொள்ளுவேன். அப்போ அது வானத்தை பார்க்குமா, ஆஹா இவ்வளோ பெரிய வானத்தை இத்தனை வருஷமா இருந்து பார்க்கலையாடான்னு. அப்போ பார்த்து என்ன பண்ணுறது? ஒரு நாளைக்கு உயிர் வெளியே வர்ற அன்னைக்கு நம்ம அங்கே போகலைன்னு வச்சுக்க, வேற பக்கம் போனோம்னா தான் தெரியும். அட எத்தனை தடவை இருந்தாலும் சொன்னேன், உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வாருன்னு வாடுறப்பெல்லாம் முகத்தை சுழிச்சோம், சங்கட்டப்பட்டோம், கோவப்பட்டோம். இப்போ நம்ம வந்து இங்கே மாட்டிக்கிட்டோமேன்னு அப்போ தான் தெரியும். அந்த பிச்சைக்காரையில் லாசரு பக்கத்து வீட்டில் இருக்கிறப்ப பிச்சைக்காரனா தான் பார்த்தேன். இப்போ சொல்கிறேன், ஒரு சொட்டு தண்ணி விட்டேன்னா பரவாயில்லடா தம்பி, எனக்கு தண்ணி கூட இல்லையே. இப்போ பாரு, நீ போய் சொல்கிறா. அன்னைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறப்ப ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்ட்டான். இப்போ நீ போடா, எங்கள் அண்ணன் இவனே மதிக்க மாட்டானா, இவங்க அண்ணன் மதிப்பானா? ஊழியக்காரனுடைய வார்த்தை அற்பமா என்னாத தம்பி, தங்கச்சி. ரொம்ப அடி மனதில் வேதனையோடு நான் பேசுகிறேன், வியாகுலத்தோடு நான் பேசுகிறேன், வருத்தத்தோடு பேசுகிறேன். என் ஜனங்கள் கெட்ட நிலையில் இருக்காங்களே, ஒரு உணர்வே இல்லையே, கர்த்தரை பற்றக்கூடிய ஒரு பற்றுதல் இல்லையே, வாஞ்சை இல்லையே. அதை பார்த்தாவே அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமே, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுமே. கர்த்தரை தேடுறவன் சுத்தி சுத்தி வருவாங்க, வளைச்சு வருவாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ஒருத்தர் விரும்பினான்னா 24 மணி நேரம் சுத்துறாங்க. அது நேசம். அப்ப உண்மையிலேயே நீ ஆண்டவரை நேசிச்சேன்னா
நீ 24 மணி நேரம் சுற்றிக்கிட்டே இருப்ப அவர் பின்னாடி. என்ன ஆண்டவரே செய்யணும், சொல்லுங்க ஆண்டவரே நான் செய்கிறேன்னு. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, அவரே சொல்கிறாரு, நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். என்ன சொல்கிறாரு, உன்ட்ட என்ன கேட்குறாரு, ஜெபம் பண்ணுங்கிறாரு, வேதத்தை படிங்கிறாரு, பரிசுத்தமாக வாழுங்கிறாரு, கெட்ட வார்த்தை பேசாதேங்கிறாரு, குடிக்காதேங்கிறாரு, கோல் சொல்லாதேங்கிறாரு, உலகத்துக்கு பின்னாடி போகாதேங்கிறாரு, லஞ்சம் வாங்காதேங்கிறாரு, தவறான வாழ்க்கை வாழாதேங்கிறாரு, பின்னும் பிறகுள்ள யாதொன்றை இச்சியாதேங்கிறாரு. இதைத்தானே சொல்றாரு. ஆனால் இதை நம்ம எத்தனை பேர் நம்ம செய்யறோங்கிறத உங்களுக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகள். இங்க பாருங்களே, யோனா போய் தூங்குறேன், நித்திர தூங்கிட்டேன். அப்ப அந்த உணர்வு அவனுக்கு இருந்திருந்தா தூங்குவானா? இன்னைக்கு நாமளும் அப்படி தாங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறான். என்னமோ நடந்துட்டு போகுது, கடைசி நாள் பார்த்துக்கலாம், நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். நடக்குங்க, ஒரு நாளைக்கு நடக்கும். அன்னைக்கு போய் என்னத்தை பார்க்கறது, பார்க்குறப்ப நேரம் இருக்காது. அந்த டயத்தில் நடந்துட்டு போன ஒரு பாடு நம்ம வருத்தப்பட்டு என்ன பண்றது, ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தூங்குகிற நீ முதல்ல மரிச்சவனை விட்டு வெளியே வா, மரிச்ச வாழ்க்கையை விட்டு வெளியே வா, மரிச்ச செத்த அனுபவத்தை விட்டு வெளியே வா, செத்து போன ஜீவியத்தை விட்டு வெளியே வா, உணர்வுள்ளவனா நீ மாறு. நீ ஜடமா இருக்காத, ஊமையனா இருக்காத, செவிடனா இருக்காத, குருடனா இருக்காத, சப்பானியா இருக்காத, மொடமா இருக்காத, குஷ்டரோகியா இருக்காத, வெளியே வா. நீ வந்து துதிக்கிறவனாய், ஆராதிக்கிறவனாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாய், கர்த்தர் பட்சத்தில் வைராக்கியமாய் நிற்கிற லேவி கூட்டமாய் நீ மாறு. அப்ப சிம்சோன் போய் ஒரு பொண்ணு மடியில படுத்து கிடந்தேன், யோனா போய் கப்பல்ல படுத்து கிடக்கிறேன். இன்னொருத்தையும் பாருங்களேன், மத்தேயு புஸ்தகம் 26:40 வாசிக்கலாமா? பின்பு அவர் சீசரிடத்துல வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட, என்ன கேட்டாரு, எத்தனை மணி நேரம் கேட்டாரு? எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன், எல்லாரும் மறுதளித்தாலும் நான் மறுதல் பண்ணிக்க மாட்டேன். இந்த பேச்செல்லாம் என்ன பேச்சு, அரசியல் பேச்சா போச்சா? அவரு கெச்சேமனி தோட்டத்தில் ரத்தம் வேர்வையாய் வெளியே வருது, கொடூரமான வேதனையில் இருக்கிறாரு. அவர் இவனை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் நீ விழித்து இருக்க கூடாதா? என் கூட நீ இணைந்து இருக்க கூடாதா? உன் இருதயம் என் கூட இருக்கக்கூடாதா? என் வேதனையில நீ பங்கு பெறக்கூடாதா? நான் அடுத்த அந்த சிலுவைக்கு நேரம் நான் போய்கொண்டு இருக்கிறேனே, இதே என்னுடைய கடைசி மணி நேரம், என் கூட நீ 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? கூட இருந்த சீசைங்க 33 வருஷத்துல 3 வருஷம் இவன் கூட இருந்தவன். எங்க போனாலும் மாறு தட்டிக்கிட்டு நான் தான் அவருக்கு ஐயே என்னது லெஃப்ட் ரைட்டு போனவன், நான் தான் அவருக்கு என்னது செக்யூரிட்டி கார்டு, நான் தான் அவருக்கு பிஐ, நான் தான் அவருக்கு எல்லாமே. அப்படி எங்க போனாலும் தன்னை பெரிய ஆளா காட்டிக்கிட்டு, ஜபாலய வீட்டுக்கு போனா இவன் தான் இருப்பேன், மறுரூப மலைக்கு போனா இவன் தான் இருப்பேன், 2 மீனை 5 அப்பத்தை வாங்கினா இவன் தான் இருப்பேன். எங்க போனாலும் கூட இருந்தேன். ஆனா கொல்கத்தாவில் போய் கெச்சமணி தோட்டத்துக்கு போனா தூங்குறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கண்ணு கொலமா இருக்குது. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான், யார் திறப்புல நிற்பான், யார் போய் ஜெபம் பண்ணுவா, யார் போய் ஊழியம் செய்வா, யார் போய் என்னுடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவா? இந்த ஜனம் குடிச்சு வெறிச்சு இச்சையிலையும் பாவத்திலையும் கடக்குதே. இத்தனை லட்சம் பேர் கர்த்தரை அறியாமல் இருக்கிறானே, கண் போன போக்கில் போடுறானே, விக்கிரகங்களை உருவாக்கி நமஸ்கரித்து கொண்டு இருக்கிறானே, ஒவ்வொருத்தனும் பலவிதமான மனைவிகளுக்கு பின்னாடி சுற்றி கொண்டு அலையிறானே. இதெல்லாம் எச்சரித்து சொல்லும்படி யாராவது ஒருத்தன் இல்லையா? எனக்காக போக மாட்டானா? ஆண்டவர் ஏங்குறாரு, நம்ம நித்திரையா இருக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு எங்க பிரச்சனையை பார்க்கறதே பெரிய பாடா கிடக்கு. அவர் ஏக்கத்தோடு நம்மளை பார்க்கிறாரு. எப்ப போக மாட்டீங்களா? எனக்காக போய் ஒண்ணுமே ஜெபமாவது பண்ண மாட்டியா? தேச ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ண மாட்டியா? எஸ்தரு சொல்றா, ராஜா கிட்ட நான் அழைக்கப்படலை, நான் இப்ப எல்லாம் ராஜா கிட்ட போக முடியாது, நான் போன ராஜா என்னை கொன்றுவார். அப்ப மொர்தெகாய் சொல்லி அனுப்புற, இந்த காலத்துக்கு உதவியா இருக்கத்தான் உனக்கு ராஜ மேன்மை. நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு வேறு ஒரு வழியாய் வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பனும் வீட்டாரும் அழிஞ்சு போவீங்க. நீ தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறியா? நீ அழிஞ்சிருவ. அப்ப அவ சொல்றா, செத்தாலும் நான் சாகிறேன், நான் போய் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் 3 நாள் நான் ஜெபிக்கிறேன், நீங்க எல்லாம் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணி என்னை அனுப்பிச்சு விடுங்க, நான் சாக ரெடி. இந்த உணர்வு எப்படிங்க வந்துச்சு? ஒருத்தன் சொன்ன, ஒருத்திக்கு உணர்வு வந்துச்சு.
ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, உனக்கு உணர்வு வந்துட்டா நீ எஸ்தர். உணர்வு வரல பிரதர், என்னால் ஜெபிக்கவே முடியாது பிரதர், எனக்கு யாராவது ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஜெபம் பண்றது என்னங்க அவ்வளவு கஷ்டமான காரியமா? மனசை ஒருமுகப்படுத்தி உட்காருங்க. ஏசப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, ஒருத்தி வேலை 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 வேலைன்னு வேலையில தான் சுத்தி தலைறாளே ஒழிய அவர்கிட்ட வந்து உட்காரணும்னு நினைச்சாலா? அது நம்ம கதை மாதிரி நினைக்கிறோம். ரியலியா சொல்றாரு, நான் உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன், நீ எங்க போயிட்ட? மோசையை கூப்பிட்டு 40 நாள் உட்கார வச்சுட்டார். 40 நாள் ஒரு மனுஷனை உட்கார வச்சா எப்படி? அவன் சாப்பாடு தண்ணி அங்க என்ன செஞ்சா? 40 நாள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. யாத்திரையாகமோ, ஆதியாகமோ, உபாகமோ, எண்ணாகமோ, லேவியராகமோ, 10 கட்டளை 40 நாள் தன்னோட வச்சுக்கிட்டார். அவனுக்கு வயசு வேற ஆகுது, மனைவி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, சபை இருக்குது, அவ்வளவு மக்கள் இருக்காங்க, 6 லட்சம், காலாட்களே 6 லட்சம், மொத்தம் 20 லட்சத்துக்கு மேல இருக்குது. இதெல்லாம் பெருசு கிடையாது. அதெல்லாம் விட்டுரு, நீ என் பக்கத்துல வா, உட்கார், நான் உன் கூட பேசணும், நீ என் கூட பேசு, நீ நானும் பேசணும். நீ சொன்னா நான் கேட்டேன்ல, நீ எகிப்துல சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்ல, நீ எகிப்துல கல் மலை வேண்டான்னா நான் நிறுத்தினல்ல, பேனு வேண்டான்னா நான் நிறுத்தினல்ல, வெட்டுக்கிளி வேண்டான்னா நான் நிறுத்தினல்ல, இருள் வேண்டான்னா நான் நிறுத்தினல்ல, நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன்ல. இப்போ நான் சொல்றேன், பேசாம உட்கார், எல்லாத்தையும் விட்டுட்டு வா, வந்து என் கூட உட்கார். கர்த்தர் பேசுறாரு, இவன் பேசுறேன், அவர் பேசுறாரு, இவர் பேசுறாரு. 40 நாள் இருக்கிற. இன்னைக்கு அந்த மோசை யாருங்க? உங்களை கர்த்தர் 40 நாள் கூப்பிட்டா 40 நிமிஷமே எங்களுக்கு ஒதுக்க முடியாது பிரதர், பிஸியா இருக்கிற பிரதர். 40 நாள் ஐயோ அப்பா, என்னை விட்டுட்டு ஆண்டவரே, நான் வேற ஆளை நீங்க போய் பார்த்துக்க. அந்த மோசையை கூப்பிட்ட மாதிரி உங்களை வா தனியானா? எத்தனை பேர் உங்க மனசுல கை தூக்குங்க, வெளியே தூக்க உங்களுக்கு சாண்டமா இருக்கும். சொல்லுங்க, ஐ வில் ரெடின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? நேரத்தையே கொடுக்காம எப்படிங்க பரலோகத்துக்குள்ள போக முடியும்? கர்த்தருக்குன்னு எதையுமே விதைக்காம எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்? பரலோகங்கிறது சும்மா சாதாரண காரியம் கிடையாதுங்க. அது வேதம் சொல்லுது, இடுக்கமான வாசல், இதில் வெளியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர், விசாலமான வழியில போறவர்கள் அநேகர், கேட்டுக்கு போகிறார்கள். ஆனா நம்ம இடுக்கம் தாங்க, போய் உட்கார்றது கஷ்டம், மனசை ஒருமுகப்படுத்துறது கஷ்டம், வேதத்தை படிச்சு தியானிக்கிறது கஷ்டம், முழங்கால் போடுறது கஷ்டம். வந்து பாருங்க, 3 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க. 3 மணி நேரம் அவங்க காலெல்லாம் ரத்தமாயிருச்சு. அவங்க காலெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, ரத்தம் வருது பிரதர். நான் சொன்னேன், உனக்கு காலில் தானே ரத்தம் வருது. ஏசப்பாவுக்கு 2 கையிலே ரத்தம், காலில் ரத்தம், தலையில ரத்தம், உடம்பு பூரா ரத்தம். உடம்புல ரத்தம் இல்லாத இடமே கிடையாது. உளப்பட்ட நிலம் போல அவர் மாறினார். அவர் உனக்காக இத்தனை இடத்துல ரத்தத்தை சிந்தினாரே, உனக்கு ஒரு இடத்துல தானே ரத்தம் வருது. அவங்க அதுக்கு முன்னாடி வாயவே பேசல. சரிங்க பான்ட்டு போயிடுச்சு. தழும்பு வேணுங்க, அவருடைய தழும்புகளால் சுகமானோன்னு, அவருடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன்னு பவுல் சொல்றாரே. நீங்க என்ன தழும்பு வச்சிருக்கிறீங்க? உங்க உடம்புல தழும்பு வேணும். என்ன தழும்பு? முழங்கால் போட்டா அந்த இடம் பூரா பக்கா பேரும், புண்ணு வந்துடும், ரணமாயிரும். அங்க அப்படியே புடுங்க புடுங்க வெறும் தோல் பிச்சுக்கிட்டு வரும். நீங்க காட்டலாம் ஒரு நாளைக்கு, பாரு எவ்வளவு மணி நேரம் நான் முழங்கால் நினைக்கிறேன் பாராண்டு. உனக்காக என்னால் கையில் அடி வாங்க முடியல, கையில் ஓட்ட இல்லை, ஆனால் என் முழங்கால் செவமணி தேஞ்சிருக்கு. என் முழங்கால் காலுக்கு பின்னாடி பூரா என்ன இருக்கு? அது பூரா அப்படி அந்த அந்த அடையாளம் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்கள் பாக்கியவாங்க. இல்லைன்னா நல்லா முழுன்னு புதுசாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களே, பரலோகத்துக்குள்ளே போக முடியாது தம்பி தங்கச்சி. செக் பண்ணுவாங்க, நீ ஜெபம் பண்ணதோடைய அடையாளத்தை காட்டுமாங்க, உடம்புல கர்த்தருக்காக அடையாளத்தை காட்டுமாங்க. ஒரு விமானத்துக்குள்ள, ஒரு ரயிலுக்குள்ள, ஒரு நாட்டுக்குள்ள போகிறதுக்கு அத்தனை சட்டத்திட்டம்னா, பரலோகத்தில் போகிறது எத்தனை சட்டத்திட்டம்? அதெல்லாம் உன்கிட்ட இருக்கா? உன் விசா கரெக்டாக இருக்கா? உன் பாஸ்புக் கரெக்டாக இருக்கா? உன்ட்டு இருக்கா? ஆதார் இருக்கா? அது இருக்கா? இது இருக்கான்னு உலகம் கேட்குது. பரலோகத்தில் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அது பயம் நமக்கு இல்லைங்க. போகணும்னு என்ன இருந்தால் தானங்க பயம் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த உணர்வே இல்லைங்க. பார்த்துக்கலாம், ரொம்ப அவர் ஈஸியாக கொடுத்துருவார். அப்படிலாம் நம்பாதீங்க. இந்த பரீட்சை எழுத போகிறவன் மிதக்கமாக போவேன், பாஸ் பண்ணிடலாம். அப்புறம் தான் தெரியும் வெயில்னு வரும். அப்புறம் அழுது என்ன பண்ணுறது? முதல்ல உணர்வு இல்லாமல் போச்சு. போய்
அவரு அங்க ரத்தத்தை வேர்வையை சிந்திட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, இவன் தூங்குறாங்க. எத்தனை கரிசனை இல்லாதவன் பாருங்க. இயேசுவோடு இருந்தவனுக்கே உணர்வு இல்லையே. இன்னைக்கு நமக்கு உங்க இருதயத்தில் கை வச்சு பாருங்க, அது உணர்வு இருக்கா? அவர் கண்ணீரோடு பார்க்கிறார். யாரடா அனுப்புவேன்? இந்த ஊரை பாரு, அந்த தேசத்தை பாரு, அங்க பாரு, இங்க பாரு, எவ்வளவு அழிச்சிட்டுங்க. உன் பக்கத்து வீட்டை பாரு, உன் எதிர்த்த வீட்டை பாரு. தற்கொலை பண்றவன் எத்தனை பேர், செவிடை எத்தனை பேர், முடவை எத்தனை பேர், குருடை எத்தனை பேர், சப்பானி எத்தனை பேர், அனாதை எத்தனை பேர், விதவைகள் எத்தனை பேர், ஆதரவற்றவர்கள் எத்தனை பேர், ஆசிரமத்தில் எத்தனை பேர், ஒவ்வொரு நாளும் உணவு இல்லாம எத்தனை பேர். ஆனா அதை குறித்து நம்ம என்னைக்கு நினைச்சிருக்கிறோம்? அவனுக்காக நம்ம ஏதாவது பிரயாசப்பட்டிருக்கிறோமா? கர்த்தர் சொல்றாரு, நான் வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்களா? நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்களா? என்னை கட்டுட்டு இருந்தேன், என்னை விடுதலையாக்க வந்தீங்களா? எதுவுமே நம்ம செய்யாத நமக்கு எப்படிங்க தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கும்? கேட்குற தம்பி தங்கச்சி, நான் உங்களை வருத்தப்படுத்தையோ உங்க குற்றத்தை காண்பிக்கவோ நான் பேசல. உங்களை தூக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர தேவ ஆவியானவர் எனக்குள்ள பேசிக்கணும். அதுதான் இதனுடைய சீக்ரெட். நீங்க புரிஞ்சுக்கணும். ஊழியக்காரர்களை பேசுவது உங்களை குற்றப்படுத்தி மடங்கடிச்சு உங்களை சோர்வுபடுத்தி உங்களை டிஸ்பிரஷர் படுத்துவது கிடையாது. உங்களை எப்படியாகிலும் தூக்கத்தை விட்டு எழுப்பி இயேசுவுக்காக நீங்க ஓடிடணும், இயேசுவுக்காக நீங்க வாழ்ந்துடணும், உங்க தவறை உணர்ந்துடணும், நீங்க அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வந்துடணும். எப்படி இந்த குடிகார மயக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம உலகம் என்கிற மயக்கத்திலேயே தூங்கிட்டு இருக்க கூடாது. நீ விழிப்புணர்வு அடைஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா தெபோராலே விழி விழி விழி, நீ விழிக்கிற அளவும் இஸ்ரவேலுக்கு எழுப்புதல் வராது. அவ சொல்ற, நான் தாயாக எழும்புகிற அளவும் இஸ்ரவேல் சேமம் கிடையாது. அப்ப நீ விழித்து எழும்பிரு தம்பி. இங்க பாருங்களே, இயேசுவோடு இருந்தவன் தூங்குறாங்க. கேட்கிறாரு வந்து, 1 மணி நேரம் விழித்து இருக்க கூடாதா? விழிச்சு இருக்க கூடாதா? என் கூட கொஞ்சம் என் வியாகுலத்தை நீ சுமந்து கொள்ள கூடாதா? என் வருத்தத்தை நீ சுமந்து கொள்ள கூடாதா? என் இயேசுவுக்கு சிலுவை சுமக்கிற பாக்கியம் சிரேனான் ஊர் ஆகிய யோசேப்புக்கு கிடைச்சிச்சு. அதான் விரும்பி கேட்டானோ விரும்பாம கேட்டானோ, அவனை பிடிச்சி கொண்டு வந்து சமக்க விட்டுட்டாங்க. அவனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பத்தியா? அந்த வேலை வர்றேன், அவன் இயேசுவின் சிலுவையை சுமக்கிறாங்க. இந்த உலகத்துல இயேசு சிலுவை சுமந்தாரு, அவர் சிலுவையை இனிமே சுமந்தான். அதே மாதிரி அவன் வெட்டி வச்சிருந்த கல்லறையில தான் இயேசுவை அவன் அடக்கம் பண்ண போய் கேட்டு வாங்கினான். அவனுக்கு ஒரு எவ்வளவு பெரிய பாக்கியம் பார். அவன் தனக்குன்னு வைத்திருந்த புது கல்லறையில இயேசுவை வைக்க துணிந்து போய் கேட்டான். மற்றவன் எங்க போனேன்? 12 பேர் எங்க போனேன்? 12 சீசர்களும் கூட இருந்தவன் பூரா மாறுதட்டினவன் எல்லாம் ஒருத்தன் கூட போய் துணிந்து போய் கேட்கலங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இவன் போய் கேட்டு வாங்கிட்டு வந்து தான் கல்லறையில வச்சுட்டாங்க. ஆனா கூட இருந்தவன் எல்லாம் விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்டையும் அப்படிதான் கேட்கிறாரு. கூட தான் நீங்க இருக்கிறீங்க, ஆனா விட்டுட்டு ஓடிடுறீங்களேப்பா. ஆபத்துக்கு உதவாத வைத்தியர்களா இருக்கிறீங்களே, சமயத்துக்கு ஏற்ற சகாயரா இல்லாமல் சமயத்துல என்னை கழட்டி விட்டுட்டு நீங்க போற ஆளுகளா இருக்கிறீங்களே. யோசித்து பாருங்க, ரியலியா நான் பரலோகத்துக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் நிமித்தம் பரலோகத்துக்கு எவ்வளவு காரியத்தை நான் செய்கிறேங்கிறத கொஞ்சம் நீங்க காலை தோறும் நினைச்சு பாருங்க. ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, எந்திரிச்சோன்னே சொல்லுவாரான், இதுதான் என் கடைசி நாள், இதுதான் நான் கடைசியாய் விழிக்கிற இரவு. அப்ப அவர் ஃப்ரெஷ்ஷாக இது சொல்லுவாரான், இன்னைக்கு ஃபுல்லா நான் ஊழியம் செய்வேன், நல்ல ஜெபம் பண்ணுவேன், நல்ல காஸ்பல் சொல்லுவேன், நல்ல தெருக்கல்ல போய் பேசுவேன்னு சொல்லி அந்த நாளை கடைசி நாளை அவர் நினைச்சுக்குவார். ஒரு நாள் ஏசையா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா கிட்ட வர்றார். வந்து என்ன சொன்னார் தெரியுமா? உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, பிழைக்க மாட்டீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவுதான். ராஜாவுக்கு அரைக்கோவலை கொடுத்துட்டு, விழிப்புணர்வை கொடுத்துட்டு, கடைசி எச்சரிப்பின் செய்தியை கொடுத்துட்டு ஒற்றே ஓட்டமா அவர் ஓடிடுறாரு. ஏன்னா ராஜாவுக்கு கோபம் வந்து, ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்கிற நீர்க்கால் போல இருக்கு. அவர் வாட்டில் புடுறா ஏசையாவை தூக்குல போடுறா, அல்லது இடுக்கத்தின் அப்பத்துல போடுறா, அல்லது ஜெயில போடுறான்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? ராஜாவினுடைய இருதயம் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறிடும்ல. தப்பிச்சு தலைதறிக்க வெளியே ஓடுறாரு. இதுங்காட்டி இந்த எசேக்கியா என்ன பண்ணார் தெரியுமா? செவர்புறம் திரும்பிட்டார். திரும்பி என்ன சொன்னார் தெரியுமா? நான் மன உண்மையும் உத்தமமாக இருந்தேனே, என் காலத்தில் நான் என்னென்னமோ நன்மை செஞ்சேனே, அதை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்க. அவ்வளோதான். ரிக்வெஸ்ட் ப்ரேயர். கொஞ்சம் நினைத்தரலும். கண் குளமாய் மாறினான், அழுதான், அவன் அழுதான். வேதம் சொல்லுது, கர்த்தர் சொன்னாரு, எசேக்கியா உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன்.
அதே ஏசாயாட்ட சொல்றார், முற்றத்தை அவன் தாண்டலையாம். இப்போ இந்த டைம் எவ்வளோ நேரம்? அரண்மனை, முற்றம், வாசப்படி. இதுக்கு இடையில இருக்கிற கேப்பில் தான் இவன் ஜெபம் பண்ணிட்டான். கை தட்டுங்க, ஜெபம் உடனே கேட்கப்படும். ஆலயத்தில் வெளியே போகிறதுக்குள்ள, அதனால தான் அங்கே எழுதியிருக்காரு, ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன். அங்கே எழுதி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு சமாதானத்தோடு போ, விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஜெபம் கேட்கறதுக்கு ஒரு செகண்ட் போதுங்க. உண்மையான ஜெபம், உத்தமமான ஜெபம், அவருடைய சித்தத்தின்படி நம்ம எதையாகில கேட்டால் அடுத்த நொடியே கேட்பார். இதுக்காக எங்கேயோ நீ மலை ஏறி வா, அல்லது உருண்டு காலம் போட்டு வா, அல்லது தோப்பு கரணம் போட்டுட்டு வா, அல்லது உன் தலையை சிறப்பித்துட்டு வா, அப்படிலாம் அவர் சொல்லலை. நொறுங்குண்ட இருதயத்தின் ஜெபத்தை அவர் புறக்கணியார். இவன் நொறுங்கி இருதயத்தை ஒட்டச்சு ஜெபம் பண்ண பாருங்களேன். கர்த்தர் சொன்னாரு, எசேக்கியா ஜெபத்தை நான் கேட்டுட்டேன், அதனால ஏசையா திரும்பி உள்ள போய் 15 வருஷத்தை அவன்கிட்ட கூட்டிட்டேன்னு சொல்லு. அவன் ஜெபத்தை நான் கேட்டேன், கண்ணீரை கண்டேன். அதான் எனக்கு பிடிச்ச வார்த்தை. சொல்லுங்க, கண்ணீரை. அப்ப எசேக்கியா எப்படி ஜெபம் பண்ணாரு? மனம் மாறிட்டாருங்க, உணர்ந்துட்டாருங்க, தன் இருதயத்தை சரண்டர் படுத்திட்டாருங்க, அவன் இருதயத்தை செப்பனிட்டாருங்க, தன் இருதயத்தை தேவனிடத்துல தாழ்த்திட்டாருங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டுட்டார். இன்னைக்கு மத்தியான வேலையில உன் இருதயத்தை தாழ்த்திரு. ஒருவேளை தூக்கத்தில் இருக்கியா? உலகம் என்கிற தூக்கம், உறவு என்கிற தூக்கம், சொந்தம் என்கிற தூக்கம், வேலை என்கிற தூக்கம், சிற்றின்பம் என்கிற தூக்கம், உலக மயக்கம், உலக சிநேக மயக்கம். அவன் தெளிலால் மடியில் ஒருத்தன் தூங்குறான், ஒருத்தன் கப்பலில் தூங்குறான். அந்த கப்பலுடைய குஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கூலி கொடுத்து போறான்ல, நல்ல குஷன் சீட்டாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கப்பல்ல எவ்வளோ சொகுசு இருக்கு தெரியுமா? சொகுசு பேருந்து இருக்கு, சொகுசு கப்பல் இருக்கு, சொகுசு விமானம் இருக்கு, கடலுக்கடியிலேயே ரூம் இருக்கு, போய் தங்கிக்கலாம். அவ்வளவு எல்லாம் குஷன் சீட் இருக்கும். அப்போ இவன் போய் எந்த கப்பலில் படுத்தானோ அந்த கப்பலில் எப்படி குஷன் சீட் இருந்துச்சோ, என்ன ஏர் கண்டிஷன் இருந்துச்சோ தெரியாது, ஆனால் தூக்கம் மட்டும் வந்துருச்சு. அங்கே ஒருத்தன் கப்பலில் தூங்குறான், ஒருத்தன் பெண்ணு மடியில் தூங்குறான், ஒருத்தன் எங்கே தூங்கிட்டு இருக்கான்? கொல்கத்தாவில் அந்த கச்சிமணி தோட்டத்தில். கடைசியில் அங்கே வேர்த்து ரத்த கோலத்தில் அவர் இருக்கிறார். அவருடைய உடம்புல இருந்து வெடிச்சு நாறுகள்லாம், உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் வெடிச்சு வேர்வை துளிகளாக அவர் போய்கிட்டு மகா சத்தமிட்டு ஜெபம் பண்றாரு. இங்கே ஒரு ஆள் பக்கத்தில் உட்காந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறார். 2 பேத்துல ஒருத்தர் வியாகுலத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அவர் வியாகுலத்தில் இருக்கிறாரு, நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையை ஒத்துக்க, மனசுல ஒத்துக்கணும். நம்ம என்ன பண்றது? நான் எங்க ஆண்டவரே தூங்குறேன்? ஆவிக்குரிய தூக்கத்தில் இருக்கியப்பா. ரட்சிப்பு கர்த்தருடையதல்லவா? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான்? விசுவாசிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் எப்படி வருவான்? சொல்லப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? காந்தாக மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிலிப்பு போய் அந்த ரதத்தோடு சேர சொல்றாரு. சேர்ந்துட்டேன். அவன் புஸ்தகத்தை படிக்கிறான். பிலிப்பு கேட்குறான், படிக்கிறது உனக்கு ஏதாவது புரியுதான்னு? அவன் சொல்றான், ஒருவர் எனக்கு சொல்லாவிட்டாலும் எனக்கு எப்படி புரியும்? தீர்க்கதரிசி யாரை பத்தி சொல்றாரு? அடிக்கப்படும்படி ஆடு போட கொண்டு போகப்படுகிறார், மயிர் கத்திரிக்கிறவர் பாரு நிற்கிறாரு. யாரை பத்தி சொல்றாருன்னு எனக்கு புரியலையே. அவனுக்கு தெரியல, புரியல. அப்ப இவன் அந்த ரதத்துல ஏறி உட்காந்து ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை பத்தி சொல்றாருன்னு அழகா போதிச்சான். போதிச்ச உடனே அவன் அப்படியே போய்கிட்டே இருக்கிற ரதம் கரெக்டா தண்ணீர் உள்ள இடத்துக்கு வந்துட்டோன்னே அந்த தீர்க்கதரிசிய அந்த காந்தக மந்திரி சொல்றேன், தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்தானம் பெற என்ன தடை? அவன் கேட்குறேன், ஞானஸ்தானம் பெற நான் ரெடி, தண்ணி இருக்கு. ஞானஸ்தானத்துக்கு எத்தனை நிமிஷம்? பிரசங்கித்த உடனே பின்னாடியே ஞானஸ்தானம் வாங்க ரெடியா வந்துட்டேன். அவன் சொல்றான், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நீ ஞானஸ்தானம் எடுக்கலாம். ஒரே நொடியில் ஞானஸ்தானம். ஆனா இப்ப நம்ம தோல் உரியா உரிக்கிறோம், ஞானஸ்தானம் எடு, ஞானஸ்தானம் எடு, ஞானஸ்தானம் எடு. எவ்வளவு கடின இருதயம். எத்தனை பிள்ளைங்க ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம்லாம் கரெக்டா முடிக்கணுமா, பேர் கரெக்டா வைக்கணுமா, ஞானஸ்தானத்தை விட்டு தள்ளி போடும். 4 வரட்டும் வந்துடும். எந்த நாள் வரும்? மைசெட்டு கட்டுற நாள் வரும். அப்புறமேலே கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறது. கேட்டா கல்லையும் எடுத்தேன். கல்லையும் கடைசியில் சிலுவையில் போய் தொங்குறப்பதான் இயேசுவை அறிஞ்சேன். இப்போ நம்ம தொங்குறப்பே அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக அந்த கல்லை மாதிரியே நீ அங்கே தொங்குற வரையும்
அறிஞ்சிக்கிட்டே அறியலைன்னா நீ சொல்லலாம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அதுதான் கடைசி நேரம். அதனால அந்த நேரத்தில் தான் அவன் கல்யாணம் போய்மா. இப்போ நமக்கு நல்லா இருக்கிறப்பயே ஆண்டவர் சொல்லிட்டாரு. நம்ம அதாங்க தூக்கம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம ஒரு பெரிய ஒரு அப்படியே 3 டிஜிட்டல் வரையும் போகிற மாதிரி, நூற்றாண்டுகள் நம்ம அந்த பூமியில் வாழ்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம், அப்படியே நாளை தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் திடீர் என்று அந்தகார இருள் ஜனங்களை மூடும். அப்பொழுது நம்ம தப்பித்து கொள்ள போக்கு இல்லை தம்பி தங்கச்சி. இன்னும் 2 மனுஷனை சொல்லி நான் முடிக்க வருவேன். அதே பேதுரு எங்கே தூங்குறாரு தெரியுமா? யாக்கோப்பை வெட்டிட்டாங்க, பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, காலை கையை கட்டிட்டாங்க. நம்மால் நல்லா தூங்குறேன். ஏங்க வாயாவது சோத்திரம் போட்டுட்டு இருக்கலாம்ல, வாயிலையாவது கர்த்தரை புகழ்ந்துகிட்டு இருக்கலாம்ல. சபையெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது, இவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. சபையார் எல்லாம் போக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது, ஜெபிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தாங்க. என்ன நடந்தாலும் ஜெபம் பண்ண மாட்டோம், என்ன நடந்தாலும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம், என்ன நடந்தாலும் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் ஜெபிக்க மாட்டோம்னா. இன்னைக்கு போய் கொர்நேலியு தன் வீட்டாரோடு உட்காந்து ஜெபம் பண்ணேன், யோபு தன் வீட்டாரோடு உட்காந்து ஜெபம் பண்ணேன். நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, இன்னைக்கு போய் உங்கள் வீட்டில் ஜெபத்தை ஆரம்பிங்க. இன்னைக்கு போய் உங்கள் வீட்டில் ஜெபம் 1 மணி நேரம் பண்ணுங்க. நீ பண்ணி பாருங்க, சண்டை தானா போயிடும். நீங்கள் போய் பஞ்சாயத்தே தேவையில்லை. இந்த பிரச்சனையை போய் ஊரில் இருக்கிறவன்ட்ட போய் பஞ்சாயத்து சொல்றீங்க. ரசிக்கப்படாத ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து சொன்னா என்ன சொல்லுவேன்? உங்கள் வீட்டு பிரச்சனையை நீங்கள் ஒழுங்காக உட்காந்து ஜெபம் பண்ணா பிரச்சனை இருக்குமா? சண்டை நடக்கிற வீட்டில் ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள குழப்பம்னா பிசாசு போராடுதுன்னு அர்த்தம். நம்ம பிசாசை விட்டு வீட்டுக்குள்ள அப்புறம் எப்படி சமாதானம் வரும்? இருள் வீட்டுக்குள்ள இருக்கப்ப வெளிச்சம் வெளியே போயிரும்ல. உட்காருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு யுத்த குதிரையா. வீடுனா 1 மணி நேரம் ஜெபம் நடக்கணுங்க. யாராவது ஒருத்தர் விளக்க தூக்கி பிடிக்கணுங்க. இந்த வண்டி இப்படியே ஓடாது. திடீர்னு ஒரு நாளைக்கு வண்டி கூப்பிட சாஞ்சிரும். அப்புறமேல யாராலையும் காப்பாற்றவே முடியாது. யாரோடையும் உள்ள வந்து காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். பெரிய சரிவு வந்துடும், பொருளாதார சரிவு வந்துடும், இழப்பு வந்துடும், ஏமாற்றம் வந்துடும். யோபு வீட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு. ஒரே நாளில் அத்தனை கொலாப்ஸால் ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. சாப்டர் க்ளோஸ், சீன் முடிஞ்சிச்சு, எல்லாம் போச்சு. என்ன வருமா? 500 மாடு, 500 ஆடு, 7000 ஒட்டகம் வருமா? உட்காந்து ஜெபம் பண்ண ஒரு பாடு தான் வந்துச்சு. அப்புறம் இல்லாட்டி வராது. அடுத்து இன்னொரு மனுஷனை காண்பிக்க விரும்புகிறேன். எலியா, உலகத்தையே அசைச்சவன், வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தவன், 450 பொய் தீர்க்கதரிசிகளை 400 பாகால் தீர்க்கதரிசி 850 பேர்த்த துண்டித்து போட்டவன், 3 வருஷம் வானத்தை கட்டி போட்டவன். ஆனா ஒரு எசபேலுக்கு பயந்து, ஒரு பொம்பளைக்கு பயந்து போய் சூரச்செடியில போய் படுத்துக்கிட்டு நித்திர. என்ன தூக்கம்! இந்த உண்மையிலே வழி விலகி போறவன் தூக்கம் இருக்குதே, அது அழகா தூக்கம் வரும். இந்த பள்ளிக்கூடத்து சர்ச்சில் வந்து உட்காந்து தூங்குறான், பார்த்துருக்கிறீங்களா? பைபிளை எடுத்தோடனே தூக்கம் வரும். சர்ச்சுக்கு வந்தால் தூக்கம் தானா வரும். சொல்லுவாங்க, அங்கே போனால் நல்லா தூக்கம் வரும். ஏன்னா இந்த பிசாசு பார்க்க, இவன் வசனத்தை கேட்டு பரலோகம் போயிட்டா என்னடா பண்ணுறதுன்னு உனக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். ஆஹா, நீ உட்காந்து தூங்கிடு. ஏன்னா இங்கே வந்து நீ தூக்கம் வருதுன்னா அது யார் கொடுக்குற தூக்கம்? ஐத்திக்கு தூங்கி மெத்தையிலேருந்து கீழே பொத்துன்னு விழுந்தேன். அது மாதிரி வீட்டில் வேதத்தை படிக்கலான்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். செபிக்கலான்னு வாயை திறந்த வாயை மூடாமல் அப்படியே ஆணு திறந்த வாக்கில் தூங்கிட்டு இருப்பாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, செபிக்கலான்னு உட்கார்ந்தேன் பிரதர், 2-3 கெட்ட ஆவி, அது கொட்டாவி கிடையாது, அதுக்கு பேர் என்ன ஆவி? கெட்ட ஆவி. அப்படியே 4 கொட்டாவியை விட்டோன்னே அப்படியே தூங்கிடுறது. சண்டை போடுறப்ப தூக்கம் வராது, சினிமா பார்க்குறப்ப தூக்கம் வராது, நாடகம் பார்க்குறப்ப தூக்கம் வராது, கிளவி பேச்சு பேசுகிறப்ப தூக்கம் வராது, பிரயாணம் போகிறப்ப தூக்கம் வராது, எல்லாத்துலேயும் தூக்கம் வராது. ஆனால் பைபிளை எடுத்தோடனே அந்த பைபிளையே தலைக்கு வச்சு தூங்குறாங்க. கேட்டா நாங்கள் படிக்கலான்னு தான் பிரதர் நினைக்கிறோம், ஆனால் தூங்கிடுறோம். இது என்னன்னா நித்திரையின் கனநித்திரையின் ஆவி. அது ஒரு ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்கு, அது உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்துருது. ஏன்னா நீ இது தெரிஞ்சுக்கிட்டேன்னா போச்சே, பரலோகத்துக்கு போயிடுவே. அது பற்றி அந்த ஆவி உன்னை எவ்வளோ கரெக்டாக கேட்ச் பண்ணி வச்சிருக்கு. ஜெபிக்க விடாது, வேதத்தை படிக்க விடாது, ஆராதனைக்கு போக விடாது, கர்த்தரை துதிக்க விடாது. அப்போ தான் கை கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், எல்லாம் வலிக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும், இப்போ வலியை கொடுத்துட்டா இவன் ஐயா கை தட்ட மாட்டேன், கால் தட்ட மாட்டேன். அப்புறம் சொல்லுவாங்க, அல்சர் பிரதர், சரி பாஸ்டிங் போட முடியாது, கை ஓங்கி தட்டக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்னு டாக்டர், நீர் கட்டி இருக்குது,
அந்த கட்டி இருக்குது, இதை கட்டி இருக்குது, இது எல்லா கட்டையும் பிசாசு சொல்லி வச்சிடும். அதனால் கை தட்டக்கூடாது பிரதர். 2 கையை தட்டினோம்னா அது ஜாயிண்டில் பிரச்சனையாம் பிரதர். அப்படிங்களா? சரி. காலை நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வந்தோடனே எனக்கு சேர் கொடுத்து உட்காந்துறேன். பேசாமல் அப்படியே யானை மாதிரியே உட்காந்துருப்பாங்க. அப்படியே இப்படியே அங்கே பரலோகத்தில் போய் உட்காந்துருக்க முடியும்? என்னென்ன மேஜிக் வேலை தெரியுமா? அப்படியே ஃப்ளெக்சபிளாக வாழ்ந்து பரலோகத்துக்கு போக முடியாது. வாழ்ந்துட்டு எங்கே போகலாம்? ஐயோ அப்பாங்கிற இடத்துக்கு தான் போய் சேரணும். இதை கேட்குற தம்பி, வருத்தத்தோடு சொல்கிறேன், அங்கே போக நான் விரும்பலை யாரையும். கட்டினமாக உழைக்கணுங்க. உலகத்தில் வேலைக்கு போகிறவன் கம்பி அடிக்கிறேன், ரோட்டு வேலை செய்கிறவன் ரோட்டு வேலை செய்கிறேன். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எத்தனை பேர் மூட்டை தூக்குறேன், அவனும் மனுஷன்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உலகப்புறமான ஒரு பணத்தை வாங்குறேன். ஆனால் பரலோகத்தை நம்ம பெறணும்னா இந்த உடம்பு கொஞ்சமாவது வேலை செய்யணுங்க. கை தட்டுற நேரத்தில் கை தட்டணும், முழங்கால் போடுற நேரத்தில் முழங்கால் போடணும், சத்தம் போடுற நேரத்தில் சத்தம் போடணும், ஆவியை கட்டுற நேரத்தில் கட்டணும், வேதத்தை படிக்கிற நேரத்தில் படிக்கணும், தூக்கத்தை தியாகம் பண்ணணும், தேவன் சமூகத்தில் விழுந்து சாஷ்டாமல் கடக்கணும். எதையாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணத்தாங்க இன்னொன்று பெற முடியும். நம்ம எதையுமே செலவழிக்காமல், எதையுமே கொடுக்காம, பொருளாதாரத்தையும் கொடுக்கறது கிடையாது, நேரத்தையும் கொடுக்கறது கிடையாது, வாயையும் கொடுக்கறது கிடையாது, மனசையும் கொடுக்கறது கிடையாது, ஆவியையும் கொடுக்கறது கிடையாது. அப்புறம் எனக்கு சொர்க்கலோகம் வேணும்னா முடிவு அதுதானே. எல்லாரும் இந்த பாடு வர்றதுக்கு காரணம் எங்கே போகணும்? நித்தியத்துக்குள்ளே போகணும் தானே. ஒருத்தன் வந்தேன், நல்ல போதகரேனே, பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியை சொல்லுனே, வசனத்தை சொன்னார். சரி, இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும்னே. சரி, உனக்கு உண்டானதெல்லாம் விற்று எனக்கு கொடுன்னு அவர் கேட்கவே இல்லைங்க. நாங்களும் என்றைக்குமே கேட்க மாட்டோம். நாங்கள் வாங்கி அதை எதுவும் செய்ய போகிறதில்ல. பரலோகத்துக்கு தான் அதை நீங்கள் கொடுக்குறோம். சரி, ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வானார். இன்னும் ஜென்டிலாக சொன்னார், ஏழைகளுக்கு கொடுத்துருனார். அந்த பையன் வந்தவன் பேசுனதெல்லாம் அரசியல் பேச்சு பேசிட்டு வருத்தத்தோடு போயிட்டான். அவனுக்கு கொடுக்க மனசு இல்லை. இயேசுக்கிட்ட வந்துட்டு வருத்தத்தோடு போன ஒரே ஒரு ஆள் அவன் தான். எல்லாம் தெரிஞ்சவன். நல்லா தெரிஞ்சுக்கணும், சீக்ரெட்டாக தான். பரலோகம் தெரியும், நித்தியம் தெரியும், வசனம் தெரியும், சத்தியம் தெரியும், அது போகிறதுக்கு வழியும் அவனுக்கு ஏசப்பா சொல்லிட்டாரு. ஆனால் விருப்பம் இல்லாமல் போயிட்டான். அப்போ அவனை எதை நேசித்தான்? இப்போ உனக்கும் தெரியும், பரலோகம்னு இருக்குன்னு தெரியும், இயேசு தான் வழின்னு தெரியும், வேதம் படிக்கணும்னு தெரியும், ஜெபம் பண்ணத்தான் போகணும்னு தெரியும், பரிசுத்தமாக வாழ்ந்ததான் போகணும்னு உனக்கு தெரியும். ஆனால் நமக்கு மனசில்லை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அறிந்தவனுக்கு அநேக எல்லாமே தெரியுமே, தெரியாதவன் கிடையாது. நீங்கள் நானும் எல்லாமே தெரியுமே. அப்போ மனசு இல்லையே. போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்கு அந்த மனது இல்லைன்னா கர்த்தர் என்ன செய்வார்? நீங்களே யோசித்து பாரு. அவர் ஜென்டிலானவருங்க. ஆவியானவர் ரொம்ப டீசெண்டானவர், ஜென்டிலாக இருப்பார். நீ அவர்கிட்ட முகத்தை சுழிச்சேன்னா அவர் விலகிடுவார். நம்மளே ஒருத்தர் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டா விலகிடுறோம்ல. நமக்கு இவ்வளவு ஜென்டில் பிஹேவியர் இருக்குன்னா நம்மளை படைச்சவர் எவ்வளோ ஜென்டிலாக இருப்பார் தெரியுமா? நீ என்ன சொன்னாலும் அவர் உன் பின்னாடி வந்துட்டே இருப்பாரா? லேசாக மனதளவில் அவரை காயப்படுத்தினே விலகிடுவார். சவுளை விட்டு ஆவியானவர் விலகினது சவுளுக்கு தெரியாது, அவனுக்கே தெரியாது. ஆவியானவர் அவளா போயிட்டார். வரும் பொழுது தெரிஞ்சிச்சு. ஆவியானவர் இறங்கினார், தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆனால் போகும் பொழுது சொல்லவே இல்லை. டீசெண்டாக விலகிட்டார். உண்மையான அன்புக்காரங்க டீசெண்டாக விலகிடுவாங்க. எதுக்கு பிரச்சனை? பிடிக்கலையா? அப்படி டீசெண்டாக அப்படி நீட்டாக விலகுவாங்க. எந்த கரைப்படுத்தி குற்றப்படுத்தி கசப்படுத்தி போட்டு டேமேஜ் படுத்தி திட்டி அப்படிலாம் விலகக்கூடாது. பிடிக்கலையா? நீ இப்போ உன் வழி ஆபிரகாம் என்ன சொன்னார்? வருத்த வேணாம்ப்பா, நீ உனக்கு எந்த வழி தெரியுதோ போய்கிட்டே இரு, என்னை ஆண்டவர் நினைச்சாரு நடத்துறாரு. அப்படி ஜென்டில விலகினா பார். அப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு போட்டு சண்டையை போட்டு காரி துப்பி நீ அதை சொல்லி நான் இதை சொல்லி அப்புறம் கசந்து போய் வந்தது போனது வந்ததை பேசி குத்து உயிரா கொலை உயிரா ஆக்கி என்ன இருக்கு அதில்? ஆவியானவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். நான் உனக்கு அண்ணா பண்ணினேன், இதை பண்ணினேன், நீ எப்போ இப்படி போகிற, ஐயோ நீ இல்லாமல் நான் இல்லை, ஐயோ என்னை விட்டுட்டு போ, அப்படிலாம் உன் பின்னாடிலாம் வரமாட்டார். தேவையான நீ அவர் பின்னாடி வா, பரலோகம் வேணும்னா. அதுக்காக உன்னை வழிமறிச்சுக்கிட்டு வந்து நீ ஒரு ஆள் தானே, ஒரு மில்லியன் மக்கள் அவர்கிட்ட இருக்காங்க. மோசே இல்லாட்டி யோசுவா, யோசுவா இல்லாட்டி தாவீது, தாவீது இல்லாட்டி சாலமோனு, சாலமோனு இல்லாட்டி எத்தனை பேர், எசேக்கியா, யோசியா வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நீ நானும் நம்ம இல்லாட்டியும் போய்கிட்டே இருக்கும் ஊழியம். நம்ம எதை கிருபையின் காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டோமா, ஆண்டவரை இருக்க பிடிச்சிக்கணும். கிருபையினால ஒட்டி கொள்ளணும், அண்டி கொள்ளணும், பிடிச்சிக்கணும். மரியாள் போல இருக்க பசை மாதிரி கோந்து மாதிரி
அப்படியே நல்லா அணப்பாண்டா மாதிரி ஒட்டிக்கிட்டு எப்படியாவது அடிச்சு பிடிச்சி பரலோகம் போய் சேர்ந்துட்டு அங்கே போய் தான் காலரை தூக்கி ஒன்று அப்பா வந்து சேர்ந்துட்டேன்டா, அழைக்கப்பட்ட அழைப்பை நான் முடிச்சுட்டேன்டான்னு சொல்கிறதுக்கு அங்கே தான் நமக்கு தைரியம் இருக்குது. அங்கே உள்ளே போய் நுழைஞ்ச ஒரு பாடு தாங்க நம்பிக்கை இருக்குது. அது வரையும் உறுதி கிடையாது. கடைசி நிமிஷத்தில் கோவப்பட்டுட்டா அந்த மோசே என்ன மாதிரி மோசே போய் அங்கே பேசி இங்கே பேசி இவன்கிட்ட பேசி அவன்கிட்ட பேசி அங்கே எல்லா சுற்றி அடிச்சுட்டு கடைசியில் கண்மலையை பார்த்து ஒரு அடி அடித்தான் பாரு, முடிஞ்சு, சாப்டரே க்ளோஸ். பேசாதரான்ட்டார். நீ ஒன்றும் பேசாத, வாயை முடிட்டான், போய் உட்காரு, நீ போகமாட்டாடான்ட்டார். அவன் எல்லா பிரயாசம் வேஸ்ட்டுங்க. இத்தனை ஆண்டு அவன் ஓடுனது உழைச்சது போனது வந்தது எல்லாமே போச்சு. ஆனால் இரக்கத்தின் சிகரம் மனதுருக்கத்தில் மேன்மையுள்ளவ அவன் ஆவியில் அவனை கானானை கூட்டி வந்துட்டார். எங்கே கூட்டி வந்தார் தெரியுமா? மறுரூப மலையில் ஏசப்பா இருக்கும் பொழுது அங்கே மோசே இறங்கி வந்தார். கைத்தட்டி கருத்து, அது கானான் தேசம். ஏசப்பா காண்பிச்சிட்டார், எப்பா நீ அன்னைக்கு ஆசைப்பட்ட சரீரத்தில் வர அன்னைக்கு உனக்கு வாய்ப்பு இல்லை. இது கிருபையின் காலம், இரக்கத்தின் காலம், மனதுருக்கத்தின் காலம். உன்னை நான் இப்போ ஆவியில் கொண்டுட்டு போகிறேன்டான்னு எலியாவும் மோசையும் வந்து மறுரூப மலையில் இறங்குனாங்க இல்லையா? அந்த மறுரூப மலை தாங்க கானான் தேசம். அப்போ மோசையை நினச்சிருப்பார், இந்த இடத்துக்கு வரத்தான் நான் எம்புட்டோ சரீரத்தில் ஆசைப்பட்டேன், இன்னைக்கு எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, ஆனாலும் ஏசப்பாவை பார்க்க நான் ஆவியில் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துக்கு வந்துட்டேன். கைத்தட்டிக்காரு. அப்போ இரக்கத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதனால தான் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி இரக்கம் மேன்மை பாராட்டும். அந்த கடைசி டயத்தில் என்ன பண்ணுவார்? கடைசி டயத்தில் முடிவுன்னு ஒரு டைம் வரும் இல்லையா? அப்போ சிம்சோனு என்ன சொன்னேன், இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கேன், கடைசியில் வந்து விழுகிறேன். ஆகாப்பு எல்லா சேட்டையும் பண்ணிவிட்டு கடைசியில் போய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சினேன். ஆண்டவர் சொன்னார், அவன் தாழ்த்தினதை பார்த்துட்டியா, சரி விட்டு தொலை, அவன் போயிட்டு போறேன், இவ்வளோதெல்லாம் இறங்கிட்டேன், அவன் காலத்தில் செய்ய வேண்டாம், அவன் பிள்ளை காலத்தில் நான் என்ன பண்ணிக்கிறேன். அதாங்க இறக்கம். நீ இறங்கிட்டேன்னா அவரு இறங்கிடுவார். நீ இப்போ காலை பிடிச்சாலும் அவர் இறங்கிடுவார். நீ எதிரி காலில் போய் விழுகிறத விட ஏசப்பா காலில் விழுந்துடும். அவன் காலில் போய் விழுந்து அடிபட்டு உதப்பட்டு வருத்தப்படுறதை விட பிடிக்க வேண்டியவரை பிடிச்சிட்டேன்னா உன்னை தொடுக்கிறவன் அவருடைய கண்ணின் கருவிலியை தொடுவான். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாலும் அவனுடைய சத்துருக்கள் வந்து அவனோடு என்ன பண்ணுவாங்க, சமாதானம். இப்போ எலியா அம்பூட்டு பேசிவிட்டு போய் சூரச்செடியில் படுத்துட்டு நித்திர வேற. அப்போ என்னாச்சு, இதெல்லாம் மனசில் இருந்தால் எப்படிங்க தூக்கம் வரும்? இப்படிலாம் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினாரே, என்னை கொண்டு ஆகாப்பு அரண்மனையை நடுங்க பண்ணினாரே, எல்லா மந்திரவாதிகளை நடுங்க பண்ணினாரே, விக்கிரக தோப்பெல்லாம் அழிச்சாரே, இத்தனை பேர்த்தை என் கையால் வெட்டி கொண்டு போட்டனே, இந்த ஒரு பெண்ணுக்கு பயந்துட்டு நான் போய் படுக்கலாமா, இந்த குகை தான் எனக்கு கிடைச்சிச்சா அப்படிங்கிற நினைச்சிருந்தானா தூக்கம் வருமா அவனுக்கு? கர்த்தர் பார்த்தாரு, இவனுக்கு யாரை எழுப்புறது, இவனுக்கு எவனை அனுப்புறது? இன்னைக்கு இல்லை சீஃப் இவன் தான், இவனுக்கு மேலு இஸ்ரவேலில் யாருமே கிடையாது. ஏன்னா இவன் தேவ சத்தம் கேட்குற தீர்க்கதரிசி. இவனை எழுப்பணும்னா என்ன யாரை கூட்டிட்டு வர்றது? ஆகாப்போவா கூட்டி வர முடியும்? இவன் தாங்க கிங், அங்க ராஜாக்களையே நடுங்க பண்ணக்கூடிய இவனுக்கு மேல ஒரு தீர்க்கதரிசி அந்த நாட்டில் இல்லை. இப்ப கர்த்தர் பார்த்தாரு, தூதனையே அனுப்புனார், போடா நீ இறங்கி போய், வேற எவன் சொன்னாலும் இவன் எந்திரிக்க மாட்டேன், நீ போய் உனக்கு இங்க என்னடா வேலை, வெளியே முதல்ல வா. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சங்கடப்படுறீங்களா? சொல்ல, பிரதர் உங்களுக்கு என்ன வேலை, வெளியில முதல்ல வாங்க, பிரச்சனையை விட்டு வெளியே வாங்க, குடும்பத்தை விட்டு வெளியே வாங்க, சிற்றின்பங்களை விட்டு வெளியே வாங்க, சுகபோகத்தை விட்டு வெளியே வாங்க, இருமணத்திலிருந்து நீங்க வெளியே வாங்க, உலகத்திலிருந்து நீங்க வெளியே வாங்க, உல்லாசத்திலிருந்து நீங்க வெளியே வாங்க. நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, போக வேண்டிய தூரம். புரியுதா நான் சொல்றேன்? ஆவிக்குரிய ஆழம் புரியுதா? நீ போக வேண்டிய, இந்த ஊர்ல நீ இருக்கிற ஆள் கிடையாதுங்க. உன்னை ஆண்டவர் 7 கண்டத்துக்கு அசைக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ இப்படியே மீன் பிடிக்கிறவனாவே இருக்கலான்னு பாக்குறியா? உன்னை மனுஷரை பிடிக்கிறவங்களா கர்த்தர் மாற்றுவார். பவுலை பார்த்து சொல்றாரு, உன்னை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் புரட்சாதிகளுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிற பாத்திரம். நீ புரட்சாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருப்ப. நீ இங்கே இஸ்ரவேல் வீட்டுக்கு போக வேண்டாம், புரட்சாதிகளுக்கு நீ போ, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். நிழல்ல அற்புதங்க. பேதுருடைய நிழல்ல அற்புதம், பவுலுடைய உருமால அற்புதம், பிலிப்பு போற இடம் பூரா அற்புதம், சமரிய பட்டணமே நடுங்குது. சரி, ஸ்தேவான் எப்படிப்பட்டவன்? அவன் பேசுனா வானமே திறக்குதுங்க. சாதாரண எடை மாதிரிங்க. அவன் சும்மா ஒரு வேலைக்காரங்க, சமையல்காரங்க, பந்தி விசாரிப்பு பண்றவங்க, ஹோட்டல் சர்வெண்ட் மாதிரிங்க. ஆனா அவன் நின்று பார்க்கறான், வானம் திறந்து இருக்குது, இயேசு வலது பக்கத்தில் இருக்கிறத பார்க்கறான். அப்ப
உண்மையுள்ளவனுக்கு வானம் திறக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நித்திரை பண்ணினது போதும்பா. பக்கத்தில் சொல்லு, உன் ஃப்ரெண்டு தானே, என்ன ஃப்ரெண்டு நீங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுக்க கூட ரெடியாக இருப்பாங்க. ஆனால் தூக்கத்தை விட்டு வெளியே வான்னு சொல்ல மாட்டோம். சொன்னால் வருத்தப்பட்டுருவாங்க. ஓ, நான் எப்படிங்க சொல்கிறது? அது நீ தான் சொல்லணும், வேற யார் சொல்லுவா? உன் ஃப்ரெண்டு தூங்கிக்கிட்டே இருக்குதே, செவமே இல்லை, தென்னோடு கன்னத்தில் ஒரு அடி விடணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியா? 2 மணி நேரம் வேதத்தை படிச்சியா? ராத்திரியெல்லாம் நீ யுத்தம் பண்ணினியா? யுத்தம் பண்ணாமல் மைக்கு எப்படி பிடிக்கிறது? அப்புறம் எப்படிங்க ஊழியம் செய்யறது? சும்மா எப்படி வந்து இங்கே நிற்கிறது? அருமையான தம்பி தங்கச்சி, பிரயாசப்படு, பலனில் முந்தி பங்கடைவ. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தூங்குகிற நீ விழித்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு. சொல்லு பக்கத்தில், விழித்திரு, எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார். எல்லாரும் எளிமையாக இருக்கலாம். ஹரிபா காபா லராபா ஷகா லராபா ரீபானா தீபா காலா ராபா லிரினே தீபா லராபா. நல்ல பிதாவே, இந்த சத்தம் கேட்குற இடமெல்லாம் ஒரு அசைவுதல் வரட்டும். இந்த சத்தம் கேட்குற இடத்துல ஒரு எழுப்புதல் வரட்டும். இந்த சத்தம் கேட்குற இடம் மரித்தோரை விட்டு எழும்புகிற இடமாய் மாறட்டும். லட்சங்கள் இன்னைக்கு கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள்ள வரட்டும். ராஜா, எல்லா மகிமையும் உமக்கு தருகிறேன், எல்லா மகிமையும் உமக்கு தருகிறேன், எல்லா மகிமையும் உமக்கு தருகிறேன். அப்பிரயோஜனமானவன், செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கிறேன். கூட குறைய பேசியிருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து இதை ஆசீர்வாதமாய் மாற்றி உலகத்தில் ஆண்டவரே லட்சங்களை உன் பட்சத்தில் இழுத்துக்கொள்ளும் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.